ஒரு 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 தவறான கருத்தை புகுத்தினார். ஆன்டி கிராவிட்டி, அதாவது கிராவிடேஷன் போர்ஸுக்கு எதிரான விசை. கிராவிடேஷன் போர்ஸ் அப்படின்னாக்கா ஈர்க்கும் விசை, ஒன்றை ஒன்று ஈர்க்குகின்ற விசை. ஆன்டி கிராவிட்டினாக்கா இதுக்கு எதிராக செயல்படுகின்ற விசை, ரிபல்சிவ். அதனுடைய எஃபெக்ட் என்னன்னாக்கா ரிபல்சிவ். இப்படி ஒரு விஷயம் இருக்கு. அதனாலதான் இந்த யூனிவர்ஸ் இப்படியே ஸ்டாட்டிக்கா நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, காலம் கொஞ்சம் கூட போச்சு. கிட்டத்தட்ட 1929 எட்வின் ஹப்பிள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அறிஞர் தோன்றினார். எட்வின் ஹப்பிள். அந்த எட்வின் ஹப்பிள் தன்னுடைய சக்தி வாய்ந்த தொலைநோக்கிகளை வைத்து விண்ணை ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வியக்கத்தக்க காட்சியை காணுகிறார். என்ன காட்சி? விளங்குற மாதிரி சொல்லணும்னாக்க ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது நம்ம நட்சத்திரங்களை டெலஸ்கோப்ல நாம பார்த்தோம்னா அந்த டெலஸ்கோப் வழியாக நட்சத்திரங்களிலிருந்து ஒளி நம்மை நோக்கி வரும். இந்த ஒளியை நாம மற்றொரு கருவியில பிடிக்கிறோம். அந்த கருவி வழியாக அந்த நிறமாலை நோக்கி அப்படின்றது அந்த கருவிக்கு பேரு. அந்த நிறமாலை நோக்கியில் அந்த ஒளியை செலுத்தினால் அந்த ஒளியானது நிறப்பிரிகை அடையும். அதாவது ஒளியானது மழை துளிகளில் படும் பொழுது ரெயின்போ வருது இல்லையா, 7 வர்ணத்துல ரெயின்போ வருது இல்லையா, அதே மாதிரி ஒரு பிரிசத்துக்குள்ள, அதாவது பிரிசம் என்று சொல்லுவது ஒரு கண்ணாடியாலான ஒரு முப்பட்டை கண்ணாடி, அது வழியா அந்த ஒளியை அனுப்புனா இந்த ஒளி இந்த இப்படி வருதுன்னாக்கா ஒவ்வொரு வினாடியிலையும் ஒளி சஞ்சரிக்க வேண்டிய தூரம் குறைஞ்சிக்கிட்டே வருது. சோ ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது. ஃப்ரீக்வன்சி அதிகமாகும் போது நமக்கு கேட்கக்கூடிய சக்தி நாம அதிகமா கேட்போம். திடீர்னு நம்மளை விட்டு தாண்டும் போது ஃப்ரீக்வன்சி திடீர்னு குறையுது. இந்த திடீர்னு குறையிறதுனால தான் இந்த வீழ்ச்சி தெரியுது. இதே மாதிரி இந்த அதர் கேலக்சியில இருந்து வரக்கூடிய இந்த ரேஸ் எல்லாம் ரெட் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ரெட்டை நோக்கி வளையுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு காரணம் நிச்சயமா இருக்கத்தான் செய்யுது. ரெட்டுன்றது ஃப்ரீக்வன்சி ரொம்ப குறைவான ஒளி விழ வேண்டிய இடம். ரெட்டுன்றது ஃப்ரீக்வன்சி ரொம்ப குறைவாக ஒளி விழ வேண்டிய இடம். ஆனா அதிகமான ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய ப்ளூ லைட் கூட அந்த ரெட் எங்க விழணுமோ அந்த இடத்த நோக்கி அப்படி வளையுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, கரெக்டா அவர் டாப்லர் எஃபெக்ட் அப்ளை பண்ணி கரெக்டா கண்டுபிடிச்சாரு. என்னன்னா, இந்த அதர் கேலக்சி எல்லாம் இருக்குது பாருங்க, இந்த அதர் கேலக்சிஸ் நிச்சயமா ஒரு இடத்துல இல்லை. அது ஒரே இடத்துல இருந்ததுனாக்கா அதனுடைய ஒளி எல்லாம் விழ வேண்டிய இடத்துல அந்த ஒளி எல்லாம் விழணும், ரேஸ் எல்லாம் ஒரே இடத்துல விழணும். இது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டா, நிச்சயமா நம்ம விட்டு தாண்டி போய்கிட்டே இருக்கு, நம்ம கிட்ட இருந்து விலகி போய்கிட்டே இருக்கு. அதனாலதான் இந்த ஒலி எல்லாம் குறைந்த ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய ட்ராக்கை நோக்கி வளைகிறது அப்படின்னு அற்புதமா அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. அது மற்ற கேலக்சி எல்லாம் நம்ம நோக்கி வர்றதா இருந்ததுனாக்கா இந்த ஒலியானது ஒவ்வொரு வினாடியும் நம்மளை நோக்கி வரும்போது அதிகமாகும். அப்ப ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கக்கூடிய எண்ட் எதுவோ அங்க அந்த இடத்தை நோக்கி என்ன ஆகணும், வளையணும். ஆனா ப்ளூ ஷிஃப்டே தெரியல. ஃப்ரீக்வன்சி அதிகமான ஒளி அப்படின்றது ப்ளூ வயலட், அந்த இடத்தை நோக்கி இது வளையணும், வளையவே இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள்லாம் மூக்கில் விரல் வச்சு போயிட்டாங்க. ஏன்னாக்கா அது அவ்வளவு பயங்கரமான ஒரு சயின்ஸ், அவ்வளவு அற்புதமான ஒரு சயின்ஸ். ஒருத்தனும் நம்புறதுக்கு தயாரா இல்ல. என்ன சொன்னாங்கன்னாக்கா, நாம உடனே ரெட் ஷிஃப்ட்டுக்கு பக்கத்துல ப்ளூ ஷிஃப்ட பார்ப்போம், நம்மளுக்கு நிச்சயமா ப்ளூ ஷிஃப்ட் கிடைக்கும், நமக்கு நிச்சயமா ப்ளூ ஷிஃப்ட பார்க்க போறோம் அப்படின்னு 10-15 வருஷம் பார்த்துட்டு இருந்தாங்க. செய்யற ஆய்வுகள் எல்லாமே ப்ளூ ஷிஃப்ட் காட்டவே இல்லை, ரெட் ஷிஃப்ட் மட்டும்தான் காட்டுது. இதுல இருந்து தான் முடிவுக்கு வந்தாங்க. என்னன்னு, இந்த பேரண்டம் அப்படின்னு சொல்றது அண்ட சராசரங்கள் அனைத்தையும் உட்படுத்தி இருக்கக்கூடிய இந்த மாபெரும் பிரபஞ்சம், அதுதான் பேரண்டம் அப்படின்ற தமிழ் வார்த்தையில யூனிவர்ஸ் அப்படின்ற ஆங்கில வார்த்தைக்கு நாம அர்த்தமா வச்சிருக்கோம். அப்போ இது ஒரே மாதிரி இல்ல, இது விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது அப்படின்னு நிரூபிச்சிட்டாரு. இப்பதான் சிக்கல் வந்துருச்சு.
சரியான சிக்கல் வந்துருச்சு. இப்போ என்னன்னா இது இப்ப எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுதுன்னாக்கா இந்த டேட்ல இந்த தூரத்துல இருக்கு. அப்போ 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்திருக்கணும்? இன்னும் கிட்ட நெருங்கி இருக்கணும். இன்னும் 1,00,00,000 வருஷத்துல என்ன இருக்கணும்? இன்னும் கொஞ்சம் கிட்ட நெருங்கி இருக்கணும். இன்னும் ஒரு 100,00,00,000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கணும்? இன்னும் நெருங்கி இருக்கணும். இன்னும் ஒரு 100,00,00,000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் நெருங்கி இருக்கணும். எவ்வளவு கோடி வருஷத்தை நம்மளால சுருக்க முடியும், அப்படியே குறைச்சிக்கிட்டே வர முடியும்னு கணக்கு போட்டான். அந்த கணக்கு கூட ஹப்பிள் தான் போட்டாரு. ஹப்பிள் எப்படி போட்டாருனாக்கா, இந்த கண்டுபிடிச்சு நிறுவனதுக்கு அப்புறம் இந்த கேலக்சி எல்லாம் ஒவ்வொரு செகண்ட்ல எவ்வளவு தூரம் போகுது அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. அதுவும் ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கு. அதுதான் பியூட்டி. ஒன்னும் சார் சொன்னார்ல, டாக்டர் சொன்னார்ல, விதிப்படி நடக்குதுன்னு. பர்ஃபெக்டா விதிப்படியே போயிட்டு இருக்குது. பர்ஃபெக்டா. அதாவது உங்களாலேயோ என்னாலேயோ பகுத்தறிவு இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினத்தினாலேயோ, அதாவது இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய பகுத்தறிவுள்ள எந்த ஒரு உயிரினத்தினாலும் செய்ய முடியாத அளவுக்கு பெர்ஃபெக்ட் வெலாசிட்டி, அந்த வெலாசிட்டியில போயிட்டு இருக்குது. அப்படின்னா அது அப்படியே சுருக்கு, அப்படியே சுருக்கி கொண்டு வா, சுருக்கி கொண்டு வா, சுருக்கி கொண்டு வா. சுப்ஹானல்லாஹ். என்னாச்சு இப்போ? கிட்டத்தட்ட 1000 to 2000 கோடி வருடத்துக்கு உள்ளார ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல இது அத்தனையும் ஒன்னு சேர்ந்து ஒன்னா இருந்திருக்கணும், ஒரே ஒரு அணுவா இருந்திருக்கணும் அப்படின்னு கானல் லிமாய்ச்சர் என்ற விஞ்ஞானி சொன்னான். கானல் லிமாய்ச்சர் என்ற விஞ்ஞானி சொன்னான். இதுதான் டாக்டர் சொன்ன அணுவா அப்படின்னு சொல்லி போட்டு நினைப்பீங்க. இது இல்ல. அது அவர் சொன்னது ரொம்ப அதாவது ஆட்டம் அளவுக்கு இருக்கக்கூடிய அணுவை பத்தி சொன்னாரு. இப்ப கானல் லிமாய்ச்சர் என்ன சொன்னாரு அப்படின்னாக்கா, இது அப்படியே சுருக்குனா அதனுடைய பொருள் எவ்வளவு இருக்கும்? அப்படியே சுருக்குனா எப்படி சுருக்க முடியும்? சூரியனை கொண்டு வந்து பூமியில வைக்கலாம், மற்ற நட்சத்திரங்களை எல்லாம் கொண்டாந்து ஒண்ணு சேர்த்துடலாம். அப்படி சேர்க்கிறதா இல்ல இன்னும் அதை வந்து இறுக்கமா இணைக்க முடியுமா? முடியும். ஏன்னாக்கா இந்த பொருட்கள் எல்லாம் மாலிக்கூலால் உண்டாகப்பட்டிருக்கிறது, மூலக்கூறுகளால். மூலக்கூறு என்பது அணுக்களின் தொகுதி. அணுக்களின் தொகுதிக்குள்ள இந்த மூலக்கூறுகளுக்கு இடையில, அதாவது ஒரு மூலக்கூறுல ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் இருக்கும். இந்த அணுக்களுக்கு இடையில இடைவெளி இருக்கு, ஏராளமான இடைவெளி. 100 கணக்கான மைல் நினைச்சுக்காதீங்க, கம்பேரிசன்ல சொல்றேன். அணுன்றதே கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள். அந்த அணுவை விட பல 100 மடங்கு, ஒரு அணுவின் அளவு என்னவோ அதை விட பல 100 மடங்கு இடைவெளி 2 அணுக்களுக்குள் இருக்கிறது. அதை சுருக்கிப்போ, அதையும் சுருக்கி பார்த்தாச்சு கணக்குல. சுருக்கி பார்க்கணும் போதாது, இன்னும் இடம் இருக்குது. அணுவுக்குள்ளேயே இடம் இருக்குது, மாலிகூலுக்குள்ள இடம் இருக்கு. ஓகே, அதை சுருக்கிட்டோம். இப்ப இன்னும் சுருக்கு. எது வரைக்கும் சுருக்கலாம்? அணு அப்படின்றது 3 அடிப்படை பொருட்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படை பொருள் அப்படின்றது ஃபண்டமெண்டல் பார்ட்டிகள்ன்றது தப்பு. எனக்கா ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் இது இல்லை அப்படின்னு பிறகு ப்ரூவ் பண்ணியிருக்கான். இப்ப நான் ஒரு பேச்சுக்காக சொல்றேன். 3 அடிப்படை வஸ்துக்களால் செய்யப்பட்டிருக்கு. ஒன்னு புரோட்டான், இன்னொன்னு நியூட்ரான், இன்னொன்னு எலக்ட்ரான். இந்த 3 அடிப்படை துகள்களால் இந்த அணுவானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அணு என்பது ஒரு பெரிய பிளே கிரவுண்ட் வச்சுங்க, ஒரு பெரிய பிளே கிரவுண்ட். அதுல ஒரு கடுகு கொண்டு போய் வச்சா எவ்வளவு இருக்கும்? அதுதான் அந்த அணுவுக்குள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ்ல தான் இந்த பூரா வெயிட்டும் இருக்கு. அதுக்கு வெளியில இருக்கிறதெல்லாம் காலி இடம், அங்க எலக்ட்ரான் சுத்திக்கிட்டு இருக்குது. சோ இந்த இடத்தையும் ஃபில்அப் பண்ணு, அந்த இடத்துலயும் ஃபில்அப் பண்ணலாம். எல்லாம் கிட்டத்தட்ட ஃபில்அப் பண்ணி பார்த்தா குறைஞ்சபட்சம் நம்ம வியாழன் கோள் இருக்குது பாருங்க, ஜூபிட்டர். பூமி எவ்வளவு பெருசு இருக்கும் அதோட 100 மடங்கு பெருசு ஜூபிட்டர். அந்த அளவுக்கு பெரிய ஒரு அணு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த அணு தான் கிடைச்சதுன்னு கானல் லிமாய்ட்டர் சொன்னார். அதுக்கு பிறகு கானல் லிமாய்ட்டர் இது சொன்னதுக்கு பிறகு மீண்டும் ஆய்வுகள் நடக்குது. சில பேர் சொன்னாங்க வியாழங்கோள் வரைக்கும் எல்லாம் இருந்தா போதாது, அது வந்து இந்த சோலார் சிஸ்டம் எந்த அளவுக்கு பெருசோ அந்த அளவுக்கு இருக்கணும்னு சில சொன்னாங்க. இருக்கட்டும், யாரோ சொன்னாங்க அந்த மாதிரி. அதுக்கு பிறகு மீண்டும் ஆய்வுகள் நடக்குது. மீண்டும் ஆய்வுகள் நடக்கும்போது ஹாக்கிங் தான் இந்த தியரியை சயின்டிபிக்கா மேத்தமெட்டிக்கலா அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சார். அவரு தான் டாக்டர் கூட அந்த ஹாக்கிங்கோட பேர் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன நிரூபிச்சாரு அப்படின்னா, ஒரு காலத்துல இந்த பொருட்கள் எல்லாம் நெருங்கி இருந்ததுன்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு திடீர்னு ஒரு வெடிப்பு நிகழ்ச்சி நடந்ததுன்னு நாம நம்பிக்கிட்டு இருக்கிறோமே. ஆனா அந்த வெடிப்பு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அங்க ஒண்ணுமே இல்லை. அதான் பியூட்டி. அந்த வியாழன்கோள் அளவுக்கு கானல் லிமாய்ட்டர் சொன்னாரு, வியாழன்கோள் அளவுக்கு ஒரு பெரிய ஆட்டம் இருக்கணும் அப்படின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி ஆட்டம் எல்லாம் அங்க இல்ல.
அது பெருவெடிப்பு நிகழும் பொழுது ஜீரோ சைஸ். அதனுடைய சைஸ் என்ன? ஜீரோ சைஸ். A brief history of time அப்படின்ற நூல்ல அவர் சொல்லியிருக்காரு. பெருவெடிப்பு நிகழும் போது ஜீரோ சைஸ். கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? சூன்யங்க, சுத்த சூன்யம். அந்த சூன்யத்திலிருந்து வந்திருக்குது இந்த பேரண்டம். எப்படி வரும்? அறிவியலால பதில் சொல்லி பார்க்கலாம். பதில் சொல்ல முடியுமா? சூன்யத்திலிருந்து இவ்வளவு பெரிய பேரண்டம் அது எப்படி வந்துச்சு? அழகா விளக்குறாங்க, அழகா விளக்குறாங்க. எப்படி சொல்றாங்க? குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. ஏதேனும் ஒரு பொருளை நான் படைக்க நாடினால் அதனிடம் ஆகுக என்று சொல்லுவேன், உடனே அது ஆகிவிடும். ஒரு செகண்ட் டைம் கூட அல்லாஹ்வுக்கு வேண்டாம்னு அர்த்தம் அந்த வசனத்துல. இங்க இருக்கக்கூடிய நாத்திக நண்பர்கள் இதை நம்ப வேண்டும் என்பதற்காக சொல்லல. நாங்க எக்ஸாம்பிள் சொல்றோம். அது உங்க இஷ்டம், நம்பாதது உங்க இஷ்டம். அது உங்களுடைய இஷ்ட பிரகாரம் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா இந்த வசனம் இந்த பிக் பேங் தியரியோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது, எவ்வளவு அற்புதமாக கோயின்சைட் ஆகிறதுன்னு பாருங்க. ஹாக்கிங் சொல்றாரு, அந்த குறிப்பிட்ட நேரம் ஒரு மிக சொற்பமான நேரம், அது ஒரு வினாடியை விட குறைந்த நேரம். அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு வெடிப்பு ஏற்பட்டது, பிக் பேங். இப்ப வெடிக்கணும்னா என்ன வேணும்? வெடிக்கணும்னா என்ன வேணும்? நாமெல்லாம் வெடிக்கிறத நாம பார்த்துருக்கிறோம். பட்டாசு வெடிச்சிருக்கிறோம்ல, அதுக்கு என்ன வேணும்? கரிமருந்து வேணும், அது ரசாயன பொருட்கள் எல்லாம் வேணும். ஸ்டவ், கேஸ் ஸ்டவ் வெடிச்சிருக்குது, கேஸ் சிலிண்டர் வெடிக்குது, என்னென்னமோ வெடிக்குது. இதெல்லாம் வெடிக்கிறதுக்கு ஒரு பொருள் வேணுமா வேண்டாமா? பொருளே இல்லாம வெடிக்குது. இது எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும்? ஹாக்கிங்க கேட்டா வெடிச்சது, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அதுக்கு அப்பால எங்களால் சொல்ல முடியாது, என்னால சொல்ல முடியாது. சரி, உங்களால் சொல்ல முடியாது. இனி வருங்காலத்தில் ஏதாவது விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்களா? மனிதனுடைய, இங்கதான் நீங்க கவனிக்கணும், மனிதனுடைய விஞ்ஞான அறிவு என்பது பிக் பேங் எந்த பாயிண்டில் நடக்கிறதோ அந்த பாயிண்ட்ல முடமாகி போய்விட்டது. அதுக்கு அப்புறம் நீ உன்னால எதுவுமே சிந்திக்கவும் முடியாது, செயல்படவும் முடியாது, ஆய்வு செய்யவும் முடியாது. என்ன காரணம்? அதுல ஒரு சிங்குலாரிட்டி இருக்கிறது. பிக் பேங் சிங்குலாரிட்டின்னு சொல்றோம். இப்போ சிங்குலாரிட்டினா என்ன? வினோதத்தன்மை. வினோதத்தன்மை என்ன? எல்லா விதிகளும் முடமாகி விடக்கூடிய ஒரு நிலைமை. எந்த விதி பிரகாரமும் அதற்கு முன்னால் உள்ள செகண்டில் என்ன நிகழ்ந்தது, என்ன இருந்ததுன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னாக்கா, அந்த அளவுக்கு இன்ஃபினிட் டென்சிட்டியில இருந்துச்சு. எது இப்ப இருக்கக்கூடிய இந்த பேரண்டம். ஆனா அதனுடைய சைஸ் என்ன? சைஸ் இல்ல, ஜீரோ. ஒரு ஆட்டம் அளவுக்காவது சொல்லுங்க, இல்ல, ஜீரோ. அப்ப பொருளே இல்ல, ஆற்றல் மட்டும் இருந்துச்சுன்றான். ஏதேனும் ஒரு பொருளை நான் படைக்க நாடினால் அதனிடம் ஆகுக என்று சொல்லுவேன், உடனே அது ஆகிவிடும். மற்றொரு இடத்துல சொல்றான், இந்த பேரண்டத்தை நான் வல்லமை கொண்டு படைத்தோம். 51-47 வசனம். வல்லமை, ஆற்றல். அந்த மைக்ரோ செகண்ட்ல ஆகு என்ற கட்டளை இறைவனிடம் வந்தவுடனே என்ன ஆயிடுச்சு? அந்த பிக் பேங் எதை சொல்றாங்களோ அது உண்டாயிடுச்சு. ஆற்றல் வெளிப்படுச்சு, பயங்கரமான ஆற்றல் வெளிப்பட்டுச்சு. சரி, ஆற்றல் தான் வந்துச்சுன்னு சொல்றீங்க ஹாக்கிங் அவர்களே. இந்த ஆற்றல்ல இருந்து பொருட்கள் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா அதான் அழகா விளக்குறாரு. ஃபர்ஸ்ட் செகண்ட்ல என்ன வந்துச்சு, செகண்ட் செகண்ட்ல என்ன வந்துச்சு, தேர்ட் செகண்ட்ல என்ன வந்துச்சு. முதல்ல ஆற்றல்ல இருந்து என்ன வருது? ஆற்றல்ல இருந்து அடிப்படை ஃபண்டமெண்டல் பார்ட்டிகள் வருது. ஃபண்டமெண்டல் பார்ட்டிகள் வரும்பொழுது பார்ட்டிகள் ஆன்டி பார்ட்டிகள் ஜோடியா வருது. ஒவ்வொரு பொருட்களை நான் ஜோடியாக படைத்தேன் நான் வாசிக்கலையா? ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்லயே அல்லாஹ் செய்து காட்டிட்டான். என்னது? ஒவ்வொரு பொருட்களையும் நான் ஜோடி ஜோடியாக படைத்தேன் அப்படின்றத அதுல செஞ்சு காட்டான். அப்புறம் அதுல இருந்து வராரு. அந்த பார்ட்டிகள்ல இருந்து நியூக்ளியஸ், அதாவது அணுவினுடைய மையக்கரு உண்டாச்சு. நியூக்ளியஸினுடைய அதாவது ஆற்றத்தினுடைய மையக்கரு உண்டாச்சு. அது எப்படி உண்டாகும்? எனர்ஜி கேன் நெவர் பி கிரியேட்டட் ஆர் டெஸ்ட்ராய்டு பட் ஒன்லி டிரான்ஸ்ஃபார்ம்டு. அதான் அண்ணன் சொன்னாரு தன்னுடைய உரையில, சொன்னார்ல, ஐன்ஸ்டீனுடைய ரிலேட்டிவிட்டி தியரி இது.
ஆற்றலை நீங்கள் உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, மாற்றி அமைக்கவே முடியும். அண்ணன் 2-3 தடவை அதை அடிச்சு சொல்றாரு. ரிலேட்டிவிட்டி தியரியினுடைய விதி அது. அந்த விதி பிரகாரம் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டா ஹாக்கிங் அங்க போறாரு, எங்க ஐன்ஸ்டீனுடைய விதிக்கு. அங்கிருந்து வந்த அந்த ஆற்றல்ல இருந்து முதல்ல அந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகள் உண்டாச்சு. அந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகள் என்பது அணுவினுடைய நியூக்ளியஸாக மாறிடுச்சு. நியூக்ளியஸ்னாக்கா மையக்கரு. எந்த அணுவினுடைய நியூக்ளியஸா மாறிச்சு? முதல்ல ஹைட்ரஜன் அணுவினுடைய நியூக்ளியஸா மாறிச்சு. சரி, அதுக்கு பிறகு அந்த நியூக்ளியஸ் எல்லாம் சேர்ந்து மீண்டும் ஹீலியத்தினுடைய நியூக்ளியஸ் உண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் வந்து ஒரு 100 செகண்ட் பிறகு கொஞ்ச டைமுக்கு பிறகு, அது புள்ளி விவரம் புஸ்தகத்தில் இருக்கு, நான் புஸ்தகம் இல்லாதனால சொல்றேன். அதாவது இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு பிறகு வெப்பம் கொஞ்சம் தணிஞ்சு போச்சு. வெப்பம் கொஞ்சம் தணிஞ்ச உடனே எலக்ட்ரான்கள் ஃபார்ம் ஆகி அந்த அணுவினுடைய நியூக்ளியஸை சுத்த ஆரம்பிச்சு. உடனே ஒரு அணு இப்பதான் உண்டாகுதுங்க. அணு எப்ப உண்டாகுது? இப்பதான் உண்டாகுது. ஏராளமான அணுக்கள் உண்டாயிடுச்சு. இந்த ஏராளமான அணுக்கள் உண்டானதுக்கு அப்புறம் என்ன பண்ணுது? இன்னும் டெவலப் ஆகி பிரபஞ்சம் விரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதிபயங்கரமான ஸ்பீட்ல விரிஞ்சுக்கிட்டே இருந்து இப்படியே அணுக்கள் எல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கும்போது வெப்பம் தனியா அது மாலிகுலா மாறிடுச்சு. அதாவது மூலக்கூறுகளா மாறுது. மூலக்கூறுகளா மாறி இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது அதுக்கு இடையில வந்து கேலக்சிகள் உண்டாயிடுச்சு. கேலக்சி அப்படின்றது மிகப்பெரிய நட்சத்திர மண்டலங்கள். அந்த மண்டலங்கள் நட்சத்திர மண்டலங்கள் உண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த நட்சத்திர மண்டலங்கள் அப்படின்றது ஒன்றோடு மிக நெருக்கமாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் அணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன உண்டாச்சு? மாலிகுல் உண்டாச்சு. அப்ப அடிப்படை துகள்கள் எல்லாம் சேர்ந்து மாலிகுல் உண்டாயிருச்சு. அடிப்படை துகள்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு அணுவினுடைய நியூக்ளியஸ் உண்டாகுது. அந்த நியூக்ளியஸுக்கு பிறகு அணுக்களாக மாறுகிறது. அதன் பிறகு மாலிகூலாக மாறுகிறது. மாலிகூலாக மாறி இப்படியே போயிட்டு இருக்கும்போது கேலக்சி உண்டாகுது. இந்த கேலக்சி ஆரம்பத்தில் ஒவ்வொரு தரப்பும் 20 நிமிடங்கள் பேசுவார்கள் என்று நம்ம முடிவு செய்திருந்தோம். ஆனா இது நட்பு முறையில் உள்ள ஒரு விவாதமாக இருக்கிற காரணத்தினால், நீங்க பெருசா நாங்க பெருசான்னு காட்டுற நோக்கம் இல்லாத காரணத்தினால், ஒரு விஷயத்தை முழுமையாகவே நம்ம ஆய்வு செய்யணும் என்கிற அடிப்படையில் அதை தளர்த்தி டாக்டர் அவர்கள் வந்து அவங்களுடைய முழு வாதங்களையும் எடுத்து வைக்கிற வகையில் சுமார் 1 மணி நேரம் அவங்க பேசினாங்க. அதே மாதிரி அவங்க என்னென்ன வாதங்கள்லாம் வைத்தார்களோ அது எல்லாத்துக்கும் பதில் சொல்றதா முறையா இருக்குமே தவிர, எங்க நேரம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சில வாதங்கள் பதில் இல்லாமல் விடக்கூடாது என்கிற அடிப்படையில் நேரம் முக்கியமில்லை என்று நாங்கள் மறுபடியும் முடிவு செய்து இந்த 2 தலைப்பு இன்றைக்கு விவாதிப்பதாக இருந்தது. அதுல நிறைய ஒரு 2-3 மணி நேரம் அந்த மின்சார பிரச்சனையிலே போயிருச்சு. அதனால இறைவன் இருக்கிறானா இல்லையா, மனித படைப்புடைய தோற்றம், இந்த தலைப்பைய முழுசாக ஆய்வு பண்ணக்கூடிய வகையில் இன்றைய 2 விவாதத்தினுடைய தலைப்பு நேரத்தையும் இதுக்கே வழங்கி அதை வந்து ஒரு தெளிவடையணும் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் நேரம் முக்கியம் கிடையாது. அவங்க சொன்ன எல்லா வாதங்களுக்கும் நம்ம பதில் சொல்லுவோம். நம்ம சொன்ன வாதங்களுக்கும் அவங்க பதில் சொல்லணும். கடைசியா ஒரு முடிவை வந்து கண்டிப்பா அடைவோம். எது பகுத்தறிவு உகந்தது, எது அறிவுபூர்வமானதுங்கிறது கண்டிப்பா தெளிவு பெறும். அதனால வந்து அந்த 20 நிமிஷங்கிற மாற்றப்பட்டிருச்சுங்கிற தெரிவிச்சுக்கிறோம். அந்த அவங்களுடைய வாதம் தொடர்பாக அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் விடுபட்ட இடத்திலிருந்து துவங்குவார்கள். அப்ப கடைசியா நாம எங்க நிறுத்தணும் அப்படின்னா, இந்த பெருவெடிப்பிலிருந்து படிப்படியாக அந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகள் அணுவாக மாறி மாலிகுலாக மாறி கடைசியில் வந்து கேலக்சிகள் எவ்வாறு உருவாச்சு அப்படின்ற இடத்துல வந்து இப்போ நிற்கிறோம். இப்போ இந்த கேலக்சி எல்லாம் வந்து இந்த கேலக்சிகள் எல்லாம் வந்து மீண்டும் விலகி போய் இப்போது இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் உருவாகி இருக்கிறது அப்படின்னு நாம் வந்து ஹாக்கிங்களுடைய புத்தகத்திலிருந்து பிக் பேங் தியரியினுடைய அடிப்படையில் நாம் வந்து விளங்குறோம். இப்போ நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதாவது இப்போ வந்து இதை கொஞ்சம் விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னதுக்கு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இதில் தான் இறைவனுடைய கைகள் இருக்கின்றது என்பதற்கு மிக அற்புதமான ஆதாரங்கள் இருக்கு.
விளைக்கணும்ல. இப்போ டாக்டர் சார் வந்து நீண்ட நேரம் நமக்கு விரிவுரை ஆற்றினாரு. அந்த மாதிரி ஒரு விரிவுரை ஆற்ற வேண்டும் என்ற எண்ணத்துல நான் இது சொல்லல. நாம இந்த எக்ஸ்பிளைன் பண்ண விஷயத்துல இனிமே கேட்க போற கேள்விதான் ரொம்ப முக்கியம். அந்த கேள்வி எதிர்தரப்பில் உள்ளவர்களுக்கு விளங்க வேண்டும் என்றால், அதில் நியாயம் இருக்கிறது என்று தோன்ற வேண்டும் என்றால் இந்த விளக்கங்கள் முதலில் கொடுத்தே ஆகணும். அதனாலதான் நாம அது வந்து பேசியிருக்கிறோம். இப்போ முதல் கேள்வி, கடவுள் இல்லாமல் பேரண்டம் தோன்றிய, பேரண்டம் எப்படி தோன்றியது அப்படின்னு இப்ப சொல்லிட்டேன். சுருக்கமான ஒரு வரலாறு உங்கள் முன்னாடி வச்சுட்டேன், எப்படி தோன்றியது எல்லாருக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கடவுள் இல்லாம பேரண்டம் தோன்றுவதாக இருந்தால் பெருவெடிப்பு என்ற நிகழ்ச்சி எப்படி நிகழ்ந்தது? கேள்வி ஒன்று. ஒண்ணுமே இல்ல சூனியம் அப்படின்னாக்கா வெடிப்பு நிகழக்கூடாது, ஒண்ணும் வரக்கூடாது இல்ல. அல்லது ரெண்டு ஆற்றங்கள் இருந்து அது ரெண்டு ஆற்றம் மோதியதன் பிறகு அதிலிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் தான் அது உண்டாச்சு அப்படின்னாக்கா அந்த ஆற்றல் எங்கிருந்து வந்துச்சு, அந்த ஆட்டம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்ற கேள்வி வருது இல்ல. அந்த சின்ன சின்ன ஆட்டத்தினால எல்லாம் அப்படி உருவாக்க முடியாது. ஏன்னாக்கா இந்த பிரபஞ்சத்துல நாம இருக்கக்கூடிய இந்த சோலார் சிஸ்டம் அப்படின்றது ஒரு கொஞ்சம் சைலண்ட் ஆகும். இந்த சோலார் சிஸ்டத்துல நாம இருந்துகிட்டு இருக்கிறோம். இந்த சோலார் சிஸ்டம் அப்படின்றது ஒரு நட்சத்திரத்தை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு சிஸ்டம். இந்த மாதிரி இந்த சூரியன் அப்படின்றது ஒரு நட்சத்திரம். இந்த மாதிரி ஏறத்தாழ 1,00,000 கோடி நட்சத்திரங்கள் இந்த கேலக்சியில இருக்கு. எவ்வளவு? 1,00,000 கோடி நட்சத்திரங்கள் இந்த கேலக்சியில இருக்கு. இந்த மாதிரி 1,00,000 கோடி கேலக்சிகள் வேறையும் இருக்கு. அவ்வளவுதானா? அவ்வளவு இல்ல, அவ்வளவு தூரம் இருக்குன்னு நாம இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறோம். இன்னும் நாம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அப்ப 1,00,000 கோடி கேலக்சியில எல்லாம் நிக்காது. இது அதை விட பிரம்மாண்டமான எண்ணிக்கையில போகும். அப்ப நாம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அந்த பெருவெடிப்பு என்ற அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வெளிப்பட்ட அந்த ஆற்றல் இவ்வளவு பேரதிகமான பொருட்களை உண்டாக்கும் அளவுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஆற்றல் சூன்யத்திலிருந்து திடீர்னு கிளம்புமா? இத நீங்க நம்புறீங்க அப்படின்னாக்கா இதுக்கு பேரு தான் பகுத்தறிவா அப்படின்னு கேட்கிறோம். நம்பர் 2, சரி வெடிச்சிருச்சு, அதுல இருந்து இந்த யூனிவர்ஸ் அப்படியே விரிவடைஞ்சுக்கிட்டு வருது. யூனிவர்ஸ்னா அன்னைக்கு ஒண்ணும் இல்ல, வெறும் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் அவ்வளவுதான், ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். இது இப்படியே விரிஞ்சுக்கிட்டு வருது. விரிஞ்சுக்கிட்டு வரும்போது இடையில கேலக்சி உண்டாகுச்சே. எப்படி? அதுக்கு என்ன விதி? கேலக்சி உண்டாச்சே. அப்படியே பரவுறதுனாக்கா ஒரே சீரா அப்படியே பரவிக்கிட்டு இருக்கணும். ஏன் அந்தந்த இடத்துல கேலக்சி உண்டாச்சு? ஹாக்கிங் சொல்றாரு என்னன்னாக்கா, அந்தந்த இடத்துல கிராவிடேஷன் அதிகமாச்சு அப்படின்றாரு. அந்தந்த இடத்துல கிராவிடேஷன்ல வர்ற பிளக்சுவேஷன்ல அந்தந்த இடத்துல சில இடங்கள்ல வந்து கிராவிடேஷன் அதிகமாகிறதுனால அங்க கேலக்சி உண்டாச்சு அப்படின்னு சொல்றாரு. நீங்க அந்த ஹாக்கிங் சொல்றதை ஏத்துக்கிறதா இருந்தா நிச்சயமா இந்த பெருவெடிப்பில ஆற்றல் மற்றும் வெளியே வரல, இந்த பேரண்டம் எவ்வாறு உருவாக வேண்டும் என்ற கட்டளையும் அதுல வந்துருச்சு அப்படின்னு நாங்க ஏத்துக்கணும். உண்டா இல்லையா? கேலக்சி அப்படின்றது ஒரு மிக நிச்சயமாக டிசைன் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அபாரமான பகுத்தறிவிலிருந்து மட்டும்தான் அப்படி ஒரு டிசைன் வர முடியும். நாங்க கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்றது பகுத்தறிவோட சொல்றோம். இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் அனைத்துமே கடவுள் உண்டு அப்படின்றது பகுத்தறிவோடு புரிந்து கொள்ளும் வகையில தான் இருக்குது. பகுத்தறிவே இல்லை அப்படின்னாக்கா எது வேணாலும் சொல்லலாம். சும்மா உண்டாயிருச்சு, அது உண்டாயிருச்சு, இது உண்டாயிருச்சுன்னு சொல்லலாம். ஆனா இந்த இந்த எக்ஸ்பான்ஷன் இருக்குது பாருங்க, அந்த எக்ஸ்பான்ஷன் வந்து அந்த எக்ஸ்பான்ஷனே மிகப்பெரிய அதிசயம். அதுக்கு அடுத்தாப்புல அந்த எக்ஸ்பான்ஷன்ல உண்டாயிருக்கக்கூடிய இந்த கேலக்சியினுடைய ஃபார்மேஷன் இருக்குது பாருங்க, அது நிச்சயமாக ப்ரீ பிளான்ட் ஒர்க் அதுக்கு பின்னாடி இருக்குன்னு நாங்க பகுத்தறிவு பூர்வமா நம்புறோம். இதை மறுக்கணும் அப்படின்னாக்கா எப்படி இந்த மாதிரி ஒரு கேலக்சி உண்டாகும்? இந்த கேலக்சி அப்படின்றது வியக்கத்தக்க ஒன்று. எந்த இடத்துல போனாலும் நாம வந்து பார்த்தாலும் ரொம்ப இங்க எப்படி பாக்குறோமோ அதே மாதிரிதான் மற்ற இடத்துல இருக்கு. ரொம்ப ஸ்மூத். மனிதனாலும் உயிரினங்களாலும் இங்க இருந்து இந்த உலகத்துல நாம வந்து வாழ்ற மாதிரி விமானத்திலே இதுல வேணாலும் போற அளவுக்கு தான் அது இருக்குது. இந்த எக்ஸ்பான்ஷனே வந்து மிகப்பெரிய ஒரு அதிசயம். அந்த எக்ஸ்பான்ஷனுடைய அதிசய பத்தி சொல்லணும்னாக்கா அங்க வந்து நிச்சயமா இறைவனுடைய கை இருக்கு அப்படின்னு நம்ப வேண்டியதா இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பெருவெடிப்பு நிகழ்ந்தது இல்ல, இந்த பெருவெடிப்பு நிகழ்ந்த சில மைக்ரோ கணங்களுக்கு பிறகு திடீர்னு அந்த விரிவாயிட்டு வருது இல்ல,
திடீர்னு ஒரு குறிப்பிட்ட கணத்துல அதுக்கு ஒரு இன்ஃபிளேஷனரி எஃபெக்ட் வருது. அது என்ன அந்த இன்ஃபிளேஷனரி எஃபெக்ட்? அந்த இன்ஃபிளேஷனரி எஃபெக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட வினாடியினுடைய மிக சொற்பமான நேரத்துல இந்த பேரண்டம் அப்போது எந்த அளவுல சைஸ்ல இருந்துச்சோ அந்த சைஸை விட 10 to the power of 30 டைம்ஸ் பெருசாயிடுச்சு. 10 to the power of 30 டைம்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்றுக்கு பின்னால 30 சைபர் போட்டா அது என்னன்னு படிப்போம். 7 சைபர் போட்டா கோடி, 14 சைபர் போட்டா கோடான கோடி, 21 சைபர் போட்டா கோடான கோடி. அப்ப 30 சைபர் போட்டா எப்படி? அப்ப அந்த 30 சைபர் போட்டா அந்த பேரண்டம் எந்த அளவுக்கு பெருசாகணுமோ அவ்வளவு பெருசா எந்த நேரத்தில் ஆச்சு? ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு செகண்டினுடைய மிக சொற்பமான நேரத்தில். இது ப்ரீ பிளான்ட் இல்லாம வருமா? இது ஒரு டிசைன் இல்லாம வருமா? இதுக்கு பின்னாடி ஒரு டிசைன் செய்யக்கூடிய ஒரு பிரபஞ்சகர்த்தா இல்லாம இது நடக்குமா? அப்ப அந்த 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 பிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு முன்னாடி இந்த யூனிவர்ஸ் மிக சின்னதா இருந்ததுன்னு வச்சுங்க. அதாவது ஒரு மீட்டர்ல மில்லியனில் ஒரு பங்கு, அதாவது ஒரு மில்லி மீட்டர்ல 1000ல் ஒரு பங்கு இருக்குன்னு வச்சுங்க. ஒரு மில்லி மீட்டர்னா எவ்வளவு இருக்கும் நம்மளுக்கு தெரியுமில்ல. அது 1000 பாகமா பிரிச்சா ஒரு மைக்ரான், அது மைக்ரான் சைஸ்ல தான் வந்திருக்கு. அந்த பிக் பேங் ஏற்பட்டுச்சு பாருங்க, அந்த மைக்ரோ செகண்ட்ல அவ்வளவுதான் வந்திருக்கு. ஏன்னாக்கா அதுக்கு முன்னாடி ஜீரோ. யார் சொல்றது? ஹாக்கிங் சொல்றாரு ஜீரோ. அப்ப அந்த ஒரு மைக்ரோ செகண்ட் பிறகு நம்ம யூனிவர்ஸ் இந்த ஆற்றல்ல இருந்து, ஆற்றலுடைய விரிவு பொருட்கள் அப்பவும் உண்டாகல. அந்த ஆற்றல் அந்த குறைந்த நேரத்துல ஒரு மில்லி மீட்டர்ல 1000ல் ஒரு பங்கு தான் வந்திருக்குன்னு வச்சுங்க. அப்படின்னா அந்த ஒரு செகண்ட், அந்த அலன்குத்து சொல்லக்கூடிய அந்த டைமுக்குள்ள எவ்வளவு பெருசாயிருக்கணும் தெரியுமா? 10 to the power of 21 கிலோமீட்டர்ஸ் பெருசாயிருக்கணும். அதாவது ஒன்றுக்கு பின்னால் 21 சைபர்கள் போட்டால் எவ்வளவு கிலோமீட்டர் பெருசோ அவ்வளவு கிலோமீட்டர் பெருசாயிருக்கணும். முஸ்லிம்கள் சொல்லல, இறைவனை ஏற்றுக்கொள்ளுவர்கள், அதாவது ஆத்திகர்கள் சொல்லல. ஹாக்கிங் என்ற நபர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு அற்புதமான சயின்டிஸ்ட். ஆனா அவர் நாத்திகர், எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு நாத்திகரான ஹாக்கிங் சொல்றாரு. அப்ப அந்த சொற்ப நேரத்தில், ஒரு குறிப்பிட்ட அந்த சொற்ப நேரத்தில் இந்த யூனிவர்ஸ் ஆனது அப்போது இருந்த சைஸை விட 10 to the power of 30 டைம்ஸ் பெருசாயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. நாம ஒரு சின்ன கணக்கு போடுறோம், இது நம்ம கணக்கு. அந்த நேரத்தில் இந்த யூனிவர்ஸ் மிக சின்ன அளவு, அதாவது ஒரு மில்லி மீட்டர்ல 1000ல் ஒரு பங்கு இருந்துச்சுன்னாக்கா அந்த சொற்ப நேரத்தில் எவ்வளவு பெருசாயிருக்கும்? ஒன்றுக்கு பின்னால 21 சைபர்கள் போட்டால் அது என்ன, அந்த எண்ணி மதிப்பு என்னவோ அவ்வளவு கிலோமீட்டர் பெருசாயிருக்கும். கோடான கோடி கிலோமீட்டர். எந்த நேரத்தில்? a fraction of செகண்ட்ல. இப்ப நான் கேட்கிறேன், அறிவியல் விதி என்ன சொல்லுது? அறிவியல் விதி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒளியின் வேகத்தை தாண்டக்கூடிய எந்த ஒன்றுமே உலகத்தில் கிடையாது, இந்த பிரபஞ்சத்தில் இல்ல. ஒளியின் வேகத்தை தாண்டவே முடியாது. இதுதான் ஐன்ஸ்டீனுடைய ரிலேட்டிவிட்டி தியரி. எல்லாம் விதிப்படி நடக்குதுன்னு டாக்டர் சார் சொன்னார்ல, இதுக்கு என்ன விதியை காட்ட போறாரு டாக்டர் சார்? காட்டட்டும். அதாவது ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் தான் எதனுடைய வேகம்? ஒளியினுடைய வேகம். இந்த 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தை தாண்டக்கூடிய எந்த ஆற்றலும் இந்த பேரண்டத்தில் கிடையாது அப்படின்னு ஐன்ஸ்டீனுடைய ரிலேட்டிவிட்டி தியரி சொல்லுது. பொய்ப்பிக்கிறாரா? ரிலேட்டிவிட்டி தியரி பொய்ன்னு சொல்ல போறாரா? ரிலேட்டிவிட்டி தியரி உண்மை அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா இது எப்படி நடந்துச்சு? விதிப்படியா நடந்துச்சு. இது ஹாக்கிங் கேட்டா ஏதாவது ஒரு விதி இருக்கும், இப்ப நமக்கு தெரியாதுன்றாரு. அது யாரு வேண்டாலும் சொல்லிட்டு போலாம்ல, எதை கேட்டாலும் சொல்லிட்டு போலாம்ல. இதுவா பதிலு? இதுவா பகுத்தறிவு? இன்னைக்கு நாம அறிஞ்சிருக்கக்கூடிய அறிவினுடைய அடிப்படையில உங்களால நிரூபிக்க முடியுமா கடவுள் இல்லைன்னு? பிக் பேங் தியரி அடிப்படையா வச்சு யூ கேனாட், யூ நெவர், ஒருபோதும் உங்களால நிரூபிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆதாரங்கள் இருக்குது அதுல. அப்போ இது ஒரு 2வது ஆதாரம். இவ்வளவு பிரம்மாண்டமான ஆதாரங்கள் இருக்குது. இப்போ டாக்டர் சார் கேட்கிற கேள்வி என்னன்னாக்கா, இவ்வளவு நடந்தது கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி தானே. உங்களுடைய குர்ஆன் 6 நாள்ல பேரண்டம் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்க, இது அறிவியலுக்கு முரணான கருத்து தானே அப்படின்ற எண்ணத்துல ஒரு கேள்வியை கேட்கிறாரு. சரி, அப்ப அதை அங்க போகட்டும்.
அப்ப அடுத்த ஆதாரத்துக்கு வருவோம். அவ்வளவுதானே? இல்ல 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 சரி சரி, அடுத்த தலைப்பில் வச்சுக்கலாம். அப்புறம் சரி. அன்புள்ள சகோதரர்களே, இந்த தலைப்பை என்ன சுருக்கி இப்போ என்ன சொன்னோமோ அதை சுருக்கி நம்ம கொண்டு வர்றோம். அதாவது பெருவெடிப்பின் மூலமாகத்தான் இந்த பிரபஞ்சம் தோன்றியது. இதை எல்லாருமே இன்னைக்கு ஒத்துக்கொள்ள வேண்டிய நிலையில் எல்லாருமே இருக்கிறாங்க, யாரும் மறுக்க முடியாது. அப்ப இந்த பெருவெடிப்பின் மூலமாக தோன்றியதை பற்றி ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த பெருவெடிப்புக்கு பல விதமான வியாக்கியானங்கள் கொடுத்தாங்க. ஒன்று, ஒரு வியாழன் கோள் போன்ற ஒரு பொருளுக்குள்ள இந்த எல்லாம் அடக்கி வைக்கப்பட்டிருந்தது, அதுதான் வெடிச்சிச்சு. நாங்கள் முதல்ல ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, வியாழன் இருக்குல்ல அந்த அளவுக்கு இந்த பூமி சூரியன் சந்திரன் எல்லாம் சேர்ந்து ஒரு பஞ்சு மிட்டாய் இருக்கிற பெருசா இருக்கு, அமுக்குனா சின்னதா போயிடும். அந்த மாதிரி இருந்ததை பிடிச்சி அமுக்கி ஒரு வியாழன் அளவுல வச்சிருந்தது, அதுதான் வெடித்தது என்பது ஒரு காலத்தில் ஒரு கொள்கையா இருந்தது. அந்த கொள்கைப்படி பார்த்தாலும் அந்த வியாழன் போன்ற அந்த பொருள் எப்படி வந்தது, அதுக்கு அந்த காலத்திலையும் அவங்கள்ட்ட ஆன்சர் இல்லை. அதாவது கடவுள் படைக்கலைங்கிறதுக்காக இதை அவங்க சொல்லலை, கண்டுபிடிச்சாங்க அவ்வளவுதானே தவிர அதன்படி பார்த்தாலும் அந்த வியாழன் போன்ற பொருளுக்குள்ள இவ்வளவையும் அடக்கி வச்சது யாரு, எப்படி அடங்கி இருந்துச்சு, அது எப்படி வந்தது, அதுக்கு அவங்கள்ட்ட ஆன்சர் இல்லை. அதுக்கப்புறம் பல விதமான ஆய்வுகளை பண்ணி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு சின்ன ஒரு பொருள் இருந்தது, ரெண்டு பொருள், அந்த ரெண்டு மோதி வெடித்ததுங்கிற மாதிரி ஒன்று கருத்துக்கு வர்றாங்க. அப்படி வந்தா கூட என்ன வரும், அதுக்குள்ள இவ்வளவு எப்படி இருந்தது, அந்த கேள்வி எப்படி நிக்குதா இல்லையா? இப்ப அமெரிக்காக்காரன் போய் ஆப்கானிஸ்தான்ல குண்டை போட்டான், லட்சக்கணக்கான மக்கள் செத்தாங்க. ஹிரோஷிமா நாகசாகியில் அணுகுண்டை போட்டான், பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்திருச்சு. இதை பத்தி நம்ம பேசுறதா இருந்தா முழுசா பேசுவது என்பது என்னவா இருக்கும், எப்படி இந்த அழிவு ஏற்பட்டதுன்னு கேட்கணும். இந்த குண்டு தான் ஏற்படுத்தினுச்சு, அந்த குண்டுல என்னென்ன சக்திலாம் இருந்துச்சு, அது இருந்துச்சு, இப்படி நம்ம சொல்லிட்டு வர்றோம். அதெல்லாம் சரிதாப்பா, இந்த குண்டு எப்படி வந்துச்சு, அப்போ அவன் தான் அமெரிக்காக்காரன் செஞ்சான்னு சொல்லணுமா இல்லையா? குண்டோட நிப்பாட்டினா அது பக்கத்தில் முழு விடையாகுமா? குண்டுல அவ்வளவு இருந்தது உண்மை, அந்த குண்டுக்குள்ள அவ்வளவு சக்தி, ஒரு ஹிரோஷிமாவை அழிக்கிற அளவுக்கு, நாகசாகி அழிக்கிற அளவுக்கு அந்த குண்டுல சின்ன ஒரு குண்டுக்குள்ள அவ்வளவு சக்தி இருந்தது உண்மை. இருந்ததுன்னா அதுக்குள்ள கொண்டே கொடுத்துருக்கணும்ல ஒருத்தன், அப்படி சிந்திச்சா தானே அது பகுத்தறிவு. அப்ப நம்ம என்ன யோசிக்கணும்னு கேட்டா, ஒண்ணுமில்லாத ரெண்டே ரெண்டு சின்ன பொருளுங்கிறீங்க, அது மோதுனுச்சுங்கிறீங்க, அது உள்ளதான் அந்த சூரியன் இருந்துச்சுங்கிறீங்க, அதுக்கு எந்த கணக்கையும் காணாம், பகுத்தறிவுல கணக்கு இல்ல அதுக்கு. அது உள்ளதான் அந்த சந்திரன் இருந்துச்சுங்கிறீங்க, இந்த சின்ன கேலக்சி இது இருந்துச்சுன்னு சொல்றீங்க, அதுக்கு விடையை காணாம். இது மாதிரி கோடான 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 கேலக்சிகள் இருக்குங்கிறீங்க, அது எப்படி அதுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு விடையை காணாம். அதுக்கெல்லாம் உள்ள இருந்துச்சு அப்படிங்கிறது அதுக்கும் சரியான ஒரு பதில இல்ல, விஞ்ஞானிகள்கிட்ட இல்ல. அப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம், அப்ப இந்த ரெண்டு அற்பமான பொருளுக்கு உள்ள இதெல்லாம் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய பொருளுக்கு உள்ள எப்படி இந்த பொருள் இந்த சக்தி எல்லாம் இருந்துச்சு என்று சொல்லி அந்த கருத்தை சொன்னான்ல, அந்த காலத்தில் கேட்டாலும் அதுக்கு என்ன இல்ல, ஆன்சர் இல்ல. இப்ப அதை விட அட்வான்ஸ் இப்ப என்ன வந்து விட்டான், ஒண்ணுமே இருக்கலங்கிறான். அதான் ஒண்ணுமே இருக்கல, சின்ன பொருளும் கிடையாது பெரிய பொருளும் கிடையாது, ஒண்ணுமே இல்லதான். ஒண்ணுமே இல்லாம வெடிச்சு இன்னும் கடவுள் இருக்கிறாங்க உறுதிப்படுத்துறான் பாருங்க. வியாழன் சொல்லும் போதாவது அதுல ஏதோ இவ்வளவு பெருசுக்குள்ள அடக்கி வச்சிருக்கலாம்லன்னு கேட்கலாம். அப்புறம் ரெண்டு சின்ன பொருள் உண்டாம் பாருங்க, இன்னும் கொஞ்சம் கடவுள் இருக்கிறது உறுதியாகுதுங்க. இப்ப கடைசி என்ன சொல்றான், ஒண்ணும் இல்லங்கிறான். ஒண்ணுமே இல்ல, திடீர்னு வெடிச்சிச்சு. அப்ப ஒண்ணுமே இல்லாது வெடிப்பதாக இருப்பது பகுத்தறிவா, ஒண்ணுமே இல்லாத ஒரு பகுத்தறிவு உள்ள உண்டாக்கி வெடிக்க செஞ்சான் என்பது பகுத்தறிவா? ரெண்டுல எது பகுத்தறிவு, எது பகுத்தறிவுக்கு நெருக்கமானது? ஒண்ணும் இல்லாத ஒன்று வெடிக்கும் என்பதுக்கு எந்த ஒரு லாஜிக்கா யாராவது சொன்னாங்களா? அப்ப இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டானுச்சுங்கிற நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, சிந்திக்க வேண்டிய விதத்துல எப்படி சிந்திக்கணும், எங்களுக்கு எங்க அப்பம் பாட்டன் சொல்லி தந்தது நாங்க விலகி நின்று சிந்திக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த பெரியார் சொன்னார் அவர் சொன்னாருங்கிறத விட்டு விலகி அவர் காலத்தில் இருந்த அறிவியலை கொண்டு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்க அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து இதை கொண்டு சிந்திங்க, இதில் மட்டும் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. உங்களுக்கு ஊட்டப்பட்ட நம்பிக்கை இருக்க, எப்படி இந்த மத நம்பிக்கை ஊட்டப்பட்டது என்று நீங்க நினைக்கிறீர்களோ, நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற கடவுள் நம்பிக்கையும் ஊட்டப்பட்டதுதான். அது சிந்தித்து வந்தது கிடையாது. சிந்தித்து வந்ததா இருந்தால் இப்ப சிந்திக்கணும். நீங்க சுயமா என்ன செய்யணும், ஆய்வு பண்ணணும். ஆமா எப்படி இது இருக்கும், ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க. ஒண்ணுமே இல்லாமல் ஒன்று வரும் என்பது பகுத்தறிவா? எந்த அறிவாவது ஏற்றுக்கொள்ள, அதுக்கு அறிவியல் ரீதியாக என்ன ஒரு லாஜிக்காவது ஒரு காரணமாவது தத்துவமாவது இருக்குதான்னா இல்ல, அதை பார்க்கிறோம். அது போக அது வெடிச்சு செதறி வந்துச்சுன்னு சொல்றான்ல, செதறி வந்துச்சு, எது வெடிச்சு வருதோ அதுல உள்ளதானே வெளியே வரணும். அதன்படி பல 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 கோடி மடங்கு பெருசா என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்குது என்று சொன்னால் அது எப்படி வந்துச்சுன்னு கேட்கிறார்ல, அதுக்கு என்ன இல்லை சரியான ஒரு ஆன்சர் இல்லை.
அதுக்கப்புறம் வெடிக்குதுங்க. வெடிச்ச உடனே அப்படியே தூளா போயிடுது. தூளா போன உடனே அது அங்கங்க திரளுது. திரண்டு என்ன செய்யுதுன்னா மையப்பொருளை சுத்தி அப்படி ஈர்க்கப்பட்டு அப்படியே இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அப்படி இருக்குமே. ஆனால் ஒரு சூரிய குடும்பம் மட்டும்தான் இருக்கணும், அப்படித்தானே இருக்கப்படும். இது மாதிரி அங்க ஒண்ணு நின்று தனியா இருந்துகிட்டு இருக்குது. இன்னொரு நட்சத்திரம் இன்னொரு அளவு எடுத்துக்கணும், அது ஒரு கேலக்சியை உண்டாக்கி வச்சிருக்குது. இப்படி 1,00,000 கோடி கேலக்சிகள் இருக்குன்னு சொன்னா அனைத்தும் ஒன்னா தான் செதறுதுங்க. ஒன்னா செதறினா ஒண்ணுதான் மட்டும் ஈர்த்து பிடிக்கணும். இது அப்படி செதறிச்சுன்னு சொன்னா இது அப்படியே ஈர்த்து பிடிச்சிக்கிட்டு இருக்கணுமா? இல்ல அப்படி இல்லாம சூரியன் ஒரு பக்கம் இப்படி இழுத்துக்கிட்டு நிக்குது, அந்த பக்கத்துல அது ஒரு சூரியன் இழுத்துக்கிட்டு நிக்குது, இந்த பக்கத்துல இது ஒரு சூரியன் அது ஒரு செக்ஷனை வச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு நிக்குதுன்னு சொன்னா இந்த வெடிச்சு செதற கால்குலேஷன் அடிபட்டு போகுதே. வெடிச்சு செதறணும்னு சொல்றீங்க, இயல்பாக வெடிச்சு செதறனா என்ன நடக்கும்? அதான் நடக்கும், அது நடக்க காணாம. அப்ப அங்க என்ன செய்யுது? இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் ராஜ்யம் நடத்துதுன்னு சொன்னா அதனுடைய தன்மையில் அது இருக்கவில்லை, வெளியிலிருந்து அதுக்கு ஒரு கட்டளை வந்திருக்கிறது. அதான் அதுக்கு அர்த்தம். அதனுடைய தன்மையில வெடிக்க இயல்பாக உள்ளதுன்னு சொன்னா இது இயல்பான்னு நான் கேட்கிறேன், கிடையாது. அதே மாதிரி வெடிச்சு சிதறும் பொழுது ஈர்த்து பிடிக்குதுல, இந்த வேகமா சிதறும் போது ஓடி போயிருங்க. ஒரு கட்டம் செல்ல செல்ல அது குறையுமா கூடுமா? ஒரு பம்பரத்தை சுத்தி விட்டா சுத்தும் போது வேகமா தான் சுத்தும். நாளடைவுல என்னவாகும்? நாளடைவுல கொஞ்சம் நேரம் செல்ல செல்ல என்னவாகும்? அதனுடைய வேகம் குறைஞ்சு 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 கொஞ்சம் நின்றுணும். இப்ப இது வெடிச்சு சிதறின உடனே சிதறின பொருள் ஓடுது, அந்த வேகத்துக்கு ஓடிட்டு போகுது. ஓடிட்ட பிறகு பல்லாயிரம் கோடி ஆண்டுக்கு பிறகு என்ன செய்யணும்? அந்த ஓட்டம் சுத்துற வேகம் அப்படி குறைஞ்சு போய் கொஞ்சம் கொஞ்சமா நின்று அப்படி வந்து மரம் வந்து ஒட்டிரவாவது செய்யணும், அல்ல ஒரு இடத்துல நின்றவாவது செய்யணும். அப்படியாவது நடக்கணுமா இல்லையா? இப்ப என்ன சொல்றான்? விரிவடைஞ்சுக்கிட்டே போகுதுங்கிறான். அதாவது இன்னும் வேகம் எடுத்து போயிட்டு இருக்குங்கிறான். அப்ப இன்னும் வேகம் எடுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தால் அது இயற்கை நியதியா? ஒரு இடத்துல நின்றுவது இயற்கை நியதியா? குறை சுத்தி விடப்பட்டது, அந்த வேகம் குறைவது என்ன வெடியின் மூலமாக தான் சுத்தி விடப்பட்டிருக்கு. ஒரு பயங்கர சத்தத்தை போட்ட உடனே, கடுமையான பவரை போட்ட உடனே அது வேகமா செதறுகிறது. செதறிக்கிட்டே போய்கிட்டே இருக்கக்கூடாது, ஒரு கட்டத்தில் நின்றுணுமே, குறைஞ்சிருணுமே. இப்ப குறையிறது தான் லாஜிக், இயற்கை நியதி. இயற்கை நியதினா ஒரு உதாரணத்தின் மூலம் ஒன்னு செஞ்சு காட்டலாம். எதை வேண்டாலும் நீ எடுத்து விட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா அது என்ன செய்யும்? ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா தான் அது இருந்துகிட்டே இருக்கும். விட்டியல்னு சொன்னா அந்த வேகம் என்ன செய்யும்? சக்தி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 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 நின்று அப்படி இயக்கம் இல்லாமல் போயிடும். அப்ப இயக்கம் இல்லாமல் போகலை. அப்ப என்ன காட்டுது? முடியல. எந்த ஒரு அறிவியலாளருக்கு இதுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியல. அப்ப கடவுள் மறுப்புன்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு தீர்மானத்தை வைத்துக்கொண்டு அது ஏன் மறுத்தாங்கன்னு கேட்டா அவங்க பார்த்த கடவுள் மேல உள்ள வெறுப்பு, பகுத்தறிவு பூர்வமா அந்த அறிவியலை வந்து லாஜிக்கா அவங்க பயன்படுத்தல. இதோட நிறுத்திக்கிட்டதுனால சில விஞ்ஞானிகள் கடவுள் இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏன்? அந்த கிறிஸ்தவ திருச்சபைகள் செஞ்ச அநியாயத்தை பார்த்தாங்க. இந்த கடவுள் நமக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு வெறுப்பு ஆழமா பதியப்பட்டிருந்ததுனால இதன் பக்கம் அவங்க சரியா ஆராய்ச்சி செலுத்த முடியல. இன்னைக்கு கூட பெரிய பெரிய விஞ்ஞானிகளா இருந்து ஒரு கல்லை தூக்கி கும்பிடுறான், அவனுக்கு இது கல்லுன்னு அவனுக்கு தெரியல. பாத்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு நிலையில அவங்க மதங்கள்ல பார்த்த அந்த நம்பிக்கையினால இந்த கடவுள் வேணான்றது நம்புறதுக்கு பதிலாக கடவுளை வேணான்ற தப்பா நம்பிட்டாங்க, தப்பா மனசுல பதிஞ்சிருச்சு. அதுக்குள்ள நின்றுகிட்டவங்க சிந்திக்கிறதுனால கடவுள் இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்லத்தான் செய்யறாங்க விஞ்ஞானிகள்லாம். சில விஞ்ஞானிகள் கடவுள் இருக்கிறான்னு சொல்றாங்க, இருக்கத்தான் முடியும், கடவுளுக்கு வேலை இருக்குன்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. ஆனால் விஞ்ஞானிகள் சொல்றது எதை ஏத்துக்கிறனே? விஞ்ஞானிகள் சொல்ற அறிவியலை தான் ஏத்துக்கிறனமே தவிர அந்த அறிவியல்ல இருந்து விளங்குற விளக்கம் தப்பா இருந்தா ஏத்துக்கிற கூடாது. இந்த அறிவியல்ல இருந்து என்ன விளங்குது? சூனியத்திலிருந்து வந்துச்சுன்னு மட்டும் சொல்லி போடுறான். சூனியத்திலிருந்து வந்தா என்னோட அர்த்தம்? லாஜிக் வர மாட்டேங்கிறான். அறிவியலை சொல்றான், அறிவியல்ல இருந்து பெற வேண்டிய லாஜிக் என்ன? அதில் கண்டுபிடிக்கணும். சூனியத்தில் வந்தது, சரி சூனியத்தில் வந்துச்சுல, சூனியத்தில் வருமா? எப்படி வந்துச்சு? அதான் தெரியல. எப்படி தன்னால வரும்? தன்னால வராது. தன்னால வராதுன்னு சொல்ற உனக்கு என்ன வைக்காத? தன்னால வராதுன்னா இவ்வளவு பெரிய பயங்கரமான ஆற்றலும் சக்தியும் உள்ள ஒரு பொருளா இருந்தா இதை விட பெரிய ஒரு ஜீனியஸ் மூலமா அவனுடைய ஆற்றல் மூலமா வந்துச்சுன்னு நம்புறதானே பகுத்தறிவா இருக்கு. அப்ப இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்ட அந்த விதம் அது விரிந்து கொண்டு, இன்னும் சொல்ல போனா அந்த விரிந்து கொண்டே செல்லுது பாருங்க. இதுல வந்து என்ன செய்யறான்னு கேட்டா டார்க் மேட்டர், அது டார்க் மேட்டருங்கிறான், பிளாக் எனர்ஜிங்கிறான், என்ன இருக்குன்னு தெரியலங்கிறான், கண்டுபிடிக்க முடியலங்கிறான். அது உடைஞ்சி வரும் பொழுது அது எவ்வளவு பொருளா விரிந்து இருக்கிறதோ அதுல சிலதான் கண்டுபிடிச்சிருக்கிறான், மீதி உள்ளது என்னடே தெரியல, ஆனா எப்படி பெருசா வந்துச்சுன்னு தெரியலங்கிறான். பெருசா இருக்கிறோம் எப்படி வந்துச்சு, இதுல இருந்து வரக்கூடாது, ஆனா எப்படி ஒண்ணு இருக்கத்தான் செய்யுது. அப்ப அறிவியல் வந்து எங்களால் விடை சொல்ல முடியல என்று சொல்லும் பொழுது அதோட அறிவியல் நிறுத்திக்கிறாங்க. விடை சொல்ல முடியல என்று சொன்னா அறிவியலுக்கு மேல அறிவு ஒன்று இருக்குல்ல, அறிவியல் வேற அறிவு வேற தானே.
அறிவியல்ல வந்து கண்டுபிடிக்கிறது வேற. டாக்டர் இருக்காருன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா இன்னது இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. அதோட நிறுத்திக்கிறதா? ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா இல்லையா? கேன்சர் இருக்கு போயிட்டு வான்னு சொல்ல முடியுமா? கேன்சர் இருக்குன்னு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன செய்யணும்? நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும்ல. இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்தவன பார்த்துட்டு உனக்கு கேன்சர் இருக்கு போயிட்டு வா, உனக்கு ஹார்ட் வீங் இருக்கு போயிட்டு வா, உனக்கு மஞ்சள் காமாலை இருக்கு போயிட்டு வான்னு சொல்ற மாதிரி தான் அறிவியலாளர்களுடைய பார்வை இருக்கே தவிர, ஆமாப்பா அது எப்படி, அது என்ன மேட்டர், என்ன செய்யணும், அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, எது பகுத்தறிவு நீங்க சொல்றீங்க? இதுதான் பகுத்தறிவு. எது பகுத்தறிவு? நாங்க யோசிச்சு பார்க்கிறோம். கண்டிப்பா ஒரு பெரிய ஜீனியஸ் இல்லாம, ஏன்னா இதுக்குள்ள அது இருக்க இயலாது. இதுக்குள்ள வந்து என்ன இருக்குது அது இருந்துச்சுன்னா இருக்கேன்னு சொல்லுங்க. இதுக்குள்ளதான் அந்த களஞ்சியம் ஸ்கூல் பில்டிங் உள்ள இருந்துச்சுன்னு சொன்னா, இருந்து வெடிச்சு காட்டுனா அப்ப என்ன சொல்லணும்? நமக்கு மேல என்னமோ இருக்குதானே சொல்லணும். இது உள்ள இருக்கிற அந்த கண்டென்சர் அந்த பேட்டரியும் காட்டினீங்கன்னு சொன்னா என்ன செய்யுங்க? இதுக்குள்ள உள்ள இருந்து ஒத்துட்டு போயிடலாம், இதுக்குள்ள இருக்க முடியும். இதுக்குள்ளதான் சென்னை நகரமே இருந்துச்சுட்டா, ஒருத்தன் உடைக்கிறான், உடைச்சோ சென்னை நகரம் அப்படி உண்டாய் நிக்குது. அப்ப என்ன செய்யணும்? எப்படா இதுக்குள்ள சென்னை இருக்குன்னு காப்பமா இல்லையா? அப்ப நமக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருக்குது என்பதை இருக்குன்னா ஏத்தன ஆவணும், இல்லைன்னா ஏத்துக்கிற வேணாம். நமக்கு மிஞ்சி நம்மளால் விடை சொல்ல முடியாம அது சாத்திய நம்ம என்ன கால்குலேஷன் பகுத்தறிவுல போட்டு காட்டுறோமோ அந்த கால்குலேஷன் தப்பா போகுது. அப்ப இதை தான் நம்ம கேட்கிறோம். அப்ப பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது என்பதுக்கு நீங்க நுழைந்தால் இது எந்த காலத்துல இந்த நாத்திகத்தை பெரியார்லாம் சொன்னார் தெரியுமா? அவர் நிலை மாறா கொள்கைன்னு வச்சிருந்தாங்கல்ல, அந்த தியரி இருக்கும்போது சொல்லலாம். அவர்கள் காலத்துல பெரியார் காலத்துல என்ன அறிவியல் இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த பொருள் இருக்குல்ல இது இப்படித்தான் இருந்துட்டு இருக்குது அப்படின்ற லெவலுக்கு இது ஆரம்ப விஞ்ஞானது, ஆரம்ப கட்ட விஞ்ஞானது அவருக்கு தெரிந்தது. அந்த நிலை மாறா கொள்கை இருந்த காலத்தில் வேண்டுமானால் இது எப்படி உண்டானுச்சு, எப்படி உண்டாலும் இருந்துட்டு தானே இருக்குது இப்படின்னு ஒரு ஆன்சர் சொல்லும் போது கடவுளுக்கு போக முடியாம அவங்க இருந்தாங்க. இன்னைக்கு அறிவியல் வளர்ந்த காலத்தில் கடவுளை மறுக்க இயலுமா? அன்னைக்கு மறுத்தவங்களோட காலத்தில் வேணா அதுக்கு ஒரு காரணமாக இருக்கு. ஏன்னா அதுக்கு மேல போகல, இல்லை கண்டுபிடிக்கல. இப்பதான் நம்ம யோசிக்கிறோம், அறிவியல் படி இவங்க என்ன கணக்கு சொல்றாங்களோ அந்த கணக்கு படி நடந்துச்சா இல்லைன்னா அந்த கணக்கை காட்டுங்க. ஒளி வேகத்துக்கு மேல இல்லைன்னு சொல்றீங்கல்ல, ஒளி வேகத்தெல்லாம் உடஞ்சி செதறிச்சா அதுக்கு மிஞ்ச முடியாதுங்கிறீங்க. மிஞ்சி இருக்குதே, மிஞ்சி இருக்குன்னா இயற்கையாது. இயற்கையில் உள்ள வேகங்கள்லயே வெளிச்சம் தான் அதிகமா வேகமா போகக்கூடியது. ஒரு வினாடியில் 3 லட்சம் கிலோமீட்டர் போயிருங்கிறான். அவ்வளவு வேகமா செல்லக்கூடிய அதை மிஞ்சக்கூடிய எந்த ஒரு பொருளும் உலகத்தில் இல்ல. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த வேகத்திலேயா இது உடைஞ்சு வந்துச்சு? அந்த வேகத்திலே விரிஞ்சுக்கிட்டு போகுது, அந்த வேகத்திலே சிதறடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மிஞ்சி இருக்குன்னு சொன்னா அப்ப இல்லவே இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடியது இருக்குன்னு என்ன அர்த்தம்? உங்க கால்குலேஷன் படி, உங்க விஞ்ஞான கணிப்பு படி, உங்க கண்டுபிடிப்பு படி இந்த உலகத்தையெல்லாம் அளந்து அக்குவேர் ஆணிவர் அலசி பார்த்த அடிப்படையில் எது இல்லைங்கிறீங்களோ அது இருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்ப நம்ம எது இல்லைங்கிறோம் அது இருக்குன்னா அப்ப நம்ம கணக்கு மிஞ்சி ஒன்று இருக்குது, வேற ஒரு ப்ரோக்ராம் போடப்பட்ட அதான அர்த்தம். இதை விட என்ன கடவுள் நிரூபிக்க வேணுங்கிறீங்க? நாங்க நிரூபிக்க வேண்டியதே இல்லை, நீங்க தான் நிரூபிக்கணும். ஆனா நாங்க நிரூபிச்சுட்டு இருக்கிறாண்டு நாங்க காலகாலம் நம்புறது எங்களுக்கு போதுமானது. ஆனா இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய நீங்கள் எதை ஆதாரமா வைக்கிறீங்களோ அதை கொண்டே என்ன செய்யறோம்? இருக்குதுங்கிற நிரூபிக்கிற அளவுக்கு இருக்கா இல்லையா? இப்படி நம்ம மனம் திறந்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம சிந்திக்கிற முறை சரியான முறையில் சிந்திக்கிறோமா? இதான் சிந்திக்கிற விதமா? அப்ப நம்ம அண்ணன் பகுத்தறிவை பயன்படுத்துறோமா? ஏன் நமக்கு மேல ஒரு நான் கேட்கிறேன், அந்த பொருள் தன்னால உண்டானுச்சு என்று அறிவு சிந்தனை இல்லாத ஒரு பொருள் முதல் பொருளா வைக்கிறத விட அறிவு சிந்தனை உள்ள ஒருத்தன் முதல் பொருளா இருக்கிற என்ன குறை? எங்க முடிக்கிறீங்க? சூனியத்தில் கொண்டே முடிச்சு அது தன்னால வந்துச்சு என்று சொல்வதை விட எது சிறந்த ஒரு பகுத்தறிவு? நீங்களும் ஒரு இடத்துல நிப்பாட்டி நாங்களும் ஒரு இடத்துல நிப்பாட்டுறோம். நீங்க எங்க நிப்பாட்டுறீங்க? ஒரு சின்ன பொருள் 2 பொருள் நிப்பாட்டுறீங்க, அல்லது இன்னும் சில பேர் வியாழன்ல கூட நிப்பாட்டுறீங்க. அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்றீங்க? சூனியத்தில் நிப்பாட்டுறீங்க. இந்த சூனியங்கிற அறிவு உள்ளதா? சிந்தனை உள்ளதா? பேசுமா? நம்மள மாதிரி அதுக்கு அறிவு ஏதாவது இருக்குதா? அது என்ன செய்யணும் பிளான் பண்ணி நீ சூரியன் இப்படி போ சந்திரன் இப்படி போன ஐடியா பண்ணக்கூடிய ஏதாவது இருக்குதா? அப்படி இல்லாத ஒண்ணு தன்னால இருக்கு என்று சொல்வதை விட இதெல்லாம் தீர்மானிக்கிற ஒரு ஜீனியஸ் தன்னால இருக்கிறான் அங்க முடிச்சா என்ன தப்பு? இதை ஃபர்ஸ்ட் முடிக்கிறதுல பகுத்தறிவு இருக்குதா? இதை விட முந்தினது அவனை பத்தி கேட்காத, இது தன்னால ஏன் உண்டாச்சுன்னா கேட்கலாம். இதை படைச்சவனை நாங்க ஒரு வெறும் ஜடப்பொருளா நாங்க பார்க்கலையே, இவ்வளவையும் உள்ள ஒரு ஆர்டர் பண்ணுவா நடந்துரும். அவ்வளவு பெரிய சூப்பர் பவர் ஒருத்தன் இருக்கான்னு முடிப்பது அது கண்ணியமானதா? பகுத்தறிவுக்கு ஏற்றதா? எப்படி ரெண்டுல நீங்களும் ஒரு இடத்துல முடிச்சுதான் ஆகணும். இது எப்படின்னு கேட்டா அங்க போய் நின்றுவீங்க. இல்லைன்னா சாவர் வரைக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். அது அதுல இருந்து வந்துச்சு, கோழியிலிருந்து முட்டை, முட்டையிலிருந்து கோழி, முட்டையிலிருந்து கோழி, கோழியிலிருந்து முட்டைன்னு போயிட்டு முடியுமா? ஒரு இடத்துல நிறுத்தி ஆகணும். நீங்க எங்க நிறுத்துறீங்க? ஒன்னு சூனியத்தில் நிறுத்துறீங்க, அல்லது 2 சின்ன பொருள் நிறுத்துறீங்க, அல்லது ஒரு வியாழன் போன்ற ஒரு பொருளை கொண்டே நிறுத்துறீங்க. நாங்க என்ன அதுவே தன்னால வச்சுக்கிறீங்க, அதை இவங்க அறிவு ஏற்றுக்கொள்கிறது. நாங்க என்ன செய்யறோம்?
அதை விட ஒரு பெரிய இடத்துல நிப்பாட்டும். இவன் இருக்கலாம், இவன் தான் அறிவு உள்ளவனா இருக்கான், ஜீனியஸா இருக்கான், அவன் தன்னால இருக்கலாம். இதுதான் தன்னால இருக்க இயலாது. இதை படைச்சவன் தன்னால இருக்கலாம். எது ரெண்டுல எது பகுத்தறிவு? இதுதான் விஷயமே, மேட்டரே தான். அப்ப இந்த கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் எக்காரணத்தினாலையும் அறிவியல் படியோ விஞ்ஞானப்படியோ தத்துவார்த்த அடிப்படையோ லாஜிக் அடிப்படையிலேயோ கடவுள் இல்லைன்னு நிறுவவே இயலாது. அவர்கள் கடவுள் இல்லைன்னு காட்டுறது எல்லாமே கடவுள் இருக்கிறான் என்பதைத்தான் காட்டும். இது ஒரு மேட்டருங்க. அதனால அந்த அந்த அறிவியல் அவர் சொன்ன அவ்வளவு விஷயம் உண்மைகள். அந்த வெடிச்சு சேதன விஷயங்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாமே உண்மைகள் தான். உண்மைகளை தான் படமாக எடுத்து போட்டிருக்காங்க. அந்த உண்மையிலிருந்து இந்த கருத்தான் வருகிறது. எந்த கருத்து வருது? கடவுள் இருக்கிறான்ங்கிற கருத்து. அந்த உண்மையின் மூலமா விளங்குற கருத்துல தான் விவகாரம் இருக்குது. அவர் போட்ட அந்த ஆதாரங்கள் எல்லாம் எந்த ஒரு விவகாரமும் இல்லை. முதல் ஆதாரத்தில் இந்த குரங்கு மேட்டர் தான் விவகாரம் இருக்குது. அந்த பிரபஞ்சம் உடஞ்சி வந்த விஷயம் இருக்குல்ல, ரெண்டு விஷயம் சொன்னார்ல, அதுல ஒரு விஷயம் 100% கரெக்டா சொல்லியிருக்கிறாரு. அதுல இருந்து தெரிகிற விஷயம் என்ன? ஒருத்தன் இருக்கிறான், சூப்பர் பவர் இருக்கிறான். அது என்னத்தினால இருக்கிறாங்க? சைக்காலஜிக்கலா அதையும் நான் சொல்லி போடுறேன். இவங்களுக்கு கடவுள்னு கல், மண், முயல், யானை, பன்னி எல்லாம் கடவுள் சொல்லி சொல்லி கொடுத்து அது இயற்கை வெறுக்கத்தக்கது ஆக்கப்ப அதான் காரணம் ஆகிருச்சு. அதை மைனஸ் பண்ணுங்க. பன்னி கழுதுலாம் கடவுள், அது ஓகே. அதை எதை நீங்க எதனால நீங்க அதை வெறுத்தீங்கன்னு கேட்டா நீங்க சிந்தனையினால வெறுக்கல. அதெல்லாம் சொல்லி சொல்லி காட்டி கடவுளுங்கிறான், கோரப்பொழு வச்சிருக்குது, கொம்பு வச்சிருக்கான் கடவுளா, இப்படி எல்லாம் நீங்க சொல்லி சொல்லி கேட்டவொன்னே என்ன ஆயிருச்சு? டோட்டலாவே கடவுள் இல்லைன்ற அளவுக்கு வந்திருக்கிறீங்களே தவிர அதை நாங்களும் ரிமூவ் பண்ணி நாங்களும் இல்லைன்னு தானே சொல்றோம். அதெல்லாம் இல்ல. சூப்பர் பவர் தான் நாங்க சொல்றோம். சூப்பர் பவர் அந்த பேரு என்னமோ நீங்க அல்லாங்க கடவுளுங்க கருத்தருங்க என்ன சொல்லிட்டு போங்க, அதை பத்தி பிரச்சனை இல்ல. கடவுள் இருக்கிறாரா இல்லையா? கடவுளுக்கு நீங்க இயற்கைன்னு பொருளா? இயற்கைன்னு சில பேர் சொல்லிடுவாங்க, அதுவும் கடவுள் தான். அது நீ கடவுளை இயற்கைங்கிற வார்த்தையா அழைக்கிறீங்கன்னு வருமே தவிர இயற்கைன்னு ஒரு ஆர்டர் பண்ணுது, அது கட்டளை இடுது, இவ்வளவு பெரிய விஷயத்தை படைச்சிருக்குன்னு அது ஒண்ணும் இல்லாத சூனியமா? அப்ப கடவுளையும் சூனியமாக்குற மாதிரி ஒரு பதிலையும் சொல்லிட்டு போயிடறாங்க. இதுதான் மேட்டர். ஃபர்ஸ்ட் விஷயம்ங்க. ரெண்டாவது என்ன? இந்த பரிணாமம் சொன்னாங்கல்ல, பரிணாமம் என்பது ஒரு காலம் இருந்ததுங்க. தோற்றங்களை வைத்து, நல்லா கவனிக்கணும், தோற்றங்களை வைத்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ணக்கூடிய காலத்தில் மனுஷன் வாழ்ந்தான். என்ன தோற்றம்? இப்ப மனுஷனை பார்க்கிறோம், குரங்க பார்க்கிறோமா? தோற்றத்தில் ஒரு சில விஷயங்கள்ல ஒற்றுமை இருக்குது, பல விஷயங்கள்ல கூட ஒற்றுமை இருக்குது. அப்ப அதை பார்த்தவன என்ன பண்ணுதுன்னா, ஒருவேளை இதுல இருந்து அது வந்திருக்க முடியுமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சு பார்த்து பல விதமான ஒரு மூளையை செலுத்தி ஒரு கருத்துக்கு வர்றாங்க. ஆனால் இதெல்லாம் அந்த காலத்தில் இந்த அறிவியல்லாம் இல்லாத காலத்தில் சொன்ன ஒரு சித்தாந்தம். இப்ப ஒன்றிலிருந்து ஒன்று வந்தது என்பது நிரூபிக்கிறதா இருந்தா மரபணு மூலமா தான் நிரூபிக்கணும், அல்லது ரத்தங்கள் மூலமா நிரூபிக்கணும், அல்லது உள் அமைப்பு அந்த கூறுகள் இருக்குல்ல அதன் மூலமா நிரூபிக்கணும். அதன் மூலமா நிரூபிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா குரங்குடைய ரத்தமும் மனுஷன் ரத்தத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது. பன்னி ரத்தமாவது மனுஷனுக்கு நெருக்கமா இருக்குது. குரங்குல இருந்து நம்ம இருந்தோம்னு சொன்னா அதுக்கு முந்தின ஜெனரேஷன், அது சிம்பன்சியாகவோ ஏதோ ஒரு குரங்கு இருக்கட்டு அதுவாக இருக்குமேயானால், அதுல இருந்து நாம வந்திருந்தோமேயானால் நமக்கு முந்தின இனமும் நமக்கும் பக்கத்து பக்கத்தில் இருக்கணுமா இல்லையா? நம்ம எதுல இருந்து வந்தோமோ அதுதான் எல்லா வகையிலும் நமக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் விஞ்ஞானிகள் இப்ப என்ன செய்யறாங்க? ரத்தத்தை பத்தி எல்லாம் மூலக்கூறு கண்டுபிடிக்காத காலத்துல அவங்க சொன்னா எக்ஸ் குரூப், ஒய் குரூப், அந்த குரூப்லாம் சொன்னாங்களே, குரோமோசோம் சொன்னீங்களா, ஏ குரூப், பி குரூப், B1 பாசிட்டிவ்லாம் சொல்றீங்களே, இந்த குரூப்புகள்லாம் நீங்க பிரிக்கிறீங்களே, இதெல்லாம் இல்லாத ஒரு காலத்துல அவன் என்ன பண்ணா, இதுல இருந்து வந்திருக்கலாம், அதுல இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னான். இது ஒரு அனுமானம், இது அறிவியல் பொறுப்புலாம் கிடையாது. ஒரு கால்குலேஷன் அவனா ஒரு ஐடியா பண்ணி சொன்ன ஒரு விஷயம் தான் அது. அது எப்படி எல்லாம் பொய்ப்படுத்தப்பட்டு ரெண்டாவது வருவோம். இப்ப விஞ்ஞானம் என்ன சொல்லுது? விஞ்ஞானப்படி நீங்க நிரூபிக்கிறதா என்ன பண்ணணும்னு கேட்டா, மனிதனுடைய ரத்தத்தை எடுங்க, உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன் ரத்தத்தை எடுங்க, ஏதாச்சும் மனுஷன் நெருக்கமா வருதா? பத்தியெல்லாம் குரங்கு மட்டும் கரெக்டா நெருக்கமா வருது. அடுத்த ஸ்டெப் நமக்கும் குரங்குக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்குன்னு காட்ட இயலுமா? பெரிய பயங்கரமான டிஃபரெண்ட்ல நம்ம என்ன இருக்கிறோம்? வித்தியாசத்தில் இருக்கிறோம். அதான் இன்னைக்கு அறிவியல் சொல்ற விஷயம். இன்னைக்கு பன்றியை தான் மனுஷன் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான். இன்றைய அறிவியல் என்ன ஆராய்ச்சி பண்றாங்க? பன்றி ரத்தம் மனித ரத்தத்துக்கு நெருக்கமாக இருக்கிறது, கொஞ்சம் முயற்சி பண்ணினால் பன்றி ரத்தத்தை மனுஷனுக்கு ஏத்தினாலும் ஏத்திடலாம்னு அந்த முடிவுக்கு வரல. அதன் பக்கம் பயணத்தை தொடர்ந்து இருக்கிறார்கள். அப்ப உலகத்தில் உள்ள ஜீவன்லயே பன்றி நமக்கு நெருக்கமா இருக்கு. பன்றியில இருந்து மனுஷன் வந்தான்னு சொன்னாலாச்சு ஒரு அறிவியல் கொஞ்சம் ஒத்துக்கணும். ஒரு பேச்சுக்கு சொல்றதா இருந்தா அதுவும் சொல்ல முடியாது. ரத்தத்தில் நெருக்கமா இருக்கிற சொல்றதா இருந்தா இது அறிவியலா அது அறிவியலா? அதுல இருந்து வந்திருந்தா நீங்க எலும்பு இப்படி இருக்கு, கைக்கு இப்படி இருக்கு, இது ஒரு சாதாரண வெளித்தோற்றம் அது தீர்மானிக்குமா? ஒரே மனுஷன் மாதிரி ரெண்டு பேர் இருப்பான், அப்பா அத்தா வேறையா இருப்பாங்க, DNA மரபெல்லாம் வேறையா இருக்கும், அப்படிலாம் இருக்க தானே செய்யறாங்க. அப்ப அது தோற்றத்தை வச்சு தீர்மானிக்கிறது அறிவியல் கிடையாதுங்க. அறிவியல் இல்லாத காலத்துல அது ஒரு காரணமா வச்சுக்கலாம். அறிவியல் இருக்கிற காலத்துல சரியா வருமா? அது சரியா வராது. அது மாதிரி ஹார்ட் இதயம் இருக்கிறது, இதயம் ரத்தத்தை பம்ப் பண்ணுவதற்கு உரிய வேலையை செய்கிறது.
மனுஷனுக்கு எந்த அளவுக்கு பம்ப் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு கணக்கு வச்சு இறைவன் படைச்சிருக்கிறான், அல்ல இயற்கை அவங்க சொல்லப்படி இயற்கையில் அமைஞ்சிருக்குது. அப்படி வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அப்ப நமக்கு நிகரான ஒரு இதயம் எதுக்கு இருக்குன்னு குரங்குக்கு இருக்கணும், சிம்பன்சிக்கு இருக்கணும். நமக்கு அது முந்தின ஸ்டேஜ் தானே. அப்ப நம்ம பார்த்தோம்னா குரங்கு இதயத்துக்கு மனுஷ இதயத்துக்கு வச்சா செத்து போயிடுவோம், எதை வச்சாலும் செத்து போயிடுவோம். நம்ம மனிதனுடைய இதயத்துக்கு எந்த கணக்குல பம்பிங் பண்ணணுமோ அந்த தன்மை குரங்குடைய இதயத்துக்கு அறவே கிடையாது. அதுலயும் பன்றி தான் நெருக்கமா இருக்குது, பன்றி தான் மனித இனத்துக்கு நெருக்கமா இருக்குது. ஒருவேளை இந்த மனித இனத்துக்கு நெருக்கமா இருக்கனால கூட இனத்தை சாப்பிடக்கூடாது கூட இஸ்லாம் வந்து பன்றியை தடுத்து கூட இருக்கலாம். அது தனியான டாபிக். அது குர்ஆன்ல சொன்ன அறிவியல் உண்மைக்கு வரும்போது வச்சுக்கிறோம். பன்றி தான் மனுஷனுக்கு ஒரு நெருக்கமா வருதுங்கிற போது இப்ப அறிவியல் இதான இதானுங்க அறிவியல். அப்ப அறிவியல் பிரகாரம் சிந்திச்சு பாத்தீங்கன்னு சொன்னா எங்க இருந்து மனுஷன் வந்தான்றதுக்கு நீங்க இப்படி படிப்படியா சொல்றீங்களே, அதுவே அடிபட்டு போற காட்சி நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி மரபணுவை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மரபணு டிஎன்ஏ மூலக்கூறு எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா குரங்குக்கு நமக்கு அவ்வளவு நெருக்கம் இல்லை, அதை விட நெருக்கமா வேற ஜீவன்கள்லாம் இருக்குது. உருளைக்கிழங்குக்கு குரங்குக்கு ஒரே மாதிரியா இருக்குன்னு சொல்றான். அப்ப அந்த மாதிரி உருளைக்கிழங்குல நம்ம வந்தோம்னு சொல்ல முடியுமா? அப்ப அந்த மாதிரி எல்லாம் கூட கூறுகளை வச்சு கண்டுபிடிக்கிறான். ஒன்னு மூலக்கூறு வச்சு என்ன செய்யணும், நீ அதுல இருந்தா பாடுறா, உன் மூலக்கூறுலாம் பாருந்தா இருக்கு, குரங்கு பாரு, உனக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா, சின்ன வித்தியாசம் தான் இருக்குன்னு காட்டுங்களேன். அதான் டார்வின் வந்து அது எந்த காலத்திலேயே ஒருத்தர் அறிவில்லாத காலத்தில் சொன்னது இன்னைக்கு பிடிக்கிறது ஆச்சரியமா இருக்கிறது. டார்வின் வந்து இந்த காலத்துல இருந்தா கூட மாத்திருப்பாங்க. இப்போ வந்திருக்கிற ஃபோர்ஸா வந்திருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுக்கிறாம அதை வந்து சொல்லி பள்ளிக்கூடத்துல டார்வின் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆச்சரியமா இருக்கிறது. உலகத்தில் எவ்வளவு ஆப்பிரிக்க தாயில வந்தாலும் சொல்லி முடிச்சா கூட, டிஎன்ஏ மரபணு மூலமாக கண்டுபிடிச்சு முடிச்சா கூட என்ன பண்றான், திருப்பி டார்வின்ங்கிறான். டார்வின் பொய்யாகிட்டே இருக்கிறது. பொய்யாக்கின விஷயங்கள் தெரியாமலே உலகத்தில் சொல்றாங்களே தவிர எந்த ஒரு பரிணாம வளர்ச்சியினா பரிணாமத்தை நாங்க மறுக்கல. மனிதன் பரிணாமத்தில் வந்தது மறுக்கிறோம். பிரபஞ்ச பரிணாமம் தானே, சின்ன அணுதானே வெடிச்சுங்கிறீங்க, அதான பூமி சூரியன் சந்திரன் எல்லாம் வந்துச்சு, அந்த பரிணாமம்லாம் ஓகே. மனிதனை நீங்க கடவுள் படைச்சதான் குர்ஆன் சொல்லுகிறது, அதை நீங்க மறுக்கவே முடியாது. அதுக்காக தான் மனிதனை குறிப்பிட்டு நாங்க பேசுகிறோம். அப்ப என்ன வழங்கனே, இந்த பரிணாமத்தில் வந்தான் என்றது நீங்க சொல்லக்கூடியது வந்து நமக்கு முந்தின ஸ்டேஜாக நீங்க குரங்க சொல்றீங்க. குரங்கு நமக்கு முந்தின ஸ்டேஜா இல்ல, எல்லா வகையில வேணாலும் டெஸ்ட் பண்ணுங்க, இல்லவே இல்ல. இந்த கணக்கு போட்டு சில படங்களை பார்த்து 1 2 3 சிம்பன்சிக்கு ஒரு நம்பரை கரெக்டா அடிச்சிருச்சிங்கிறலாம் ஒரு ஆதாரமா? கிளி ஜோசியமானா கிளி கரெக்டா எடுக்குமே, பச்சை கட்டடு சிவப்பு கட்டடு கரெக்டா இருக்கு, 4வது இதை எடு 5 ஒரே படத்தை எடுத்திருக்கா. கிளி ஜோசியம் பண்ணும் பொழுது அதான் குரங்கு செஞ்சு மனசு செய்யல. அதாவது ஒன்னே ஒரு விஷயத்துல வந்து சில விஷயங்கள்ல கூடுதல் தன்மை மோப்ப சக்தி இருக்கிறது. உங்க மோப்ப சக்தியோட நாய்க்கு கூட இருக்கும். சில விஷயங்கள்ல வந்து சில தன்மைகள் பகுத்தறிவு அளவுகோல் சிம்பன்சிக்கு பகுத்தறிவு இருக்கு நீங்க சொல்வதாக இருந்தா என்ன பண்ணனே, நம்மள மாதிரி சிந்திக்குது, நம்மள மாதிரி ஆராய்ச்சி பண்ணுது, நம்மள மாதிரி புத்தகம் எழுது, நம்மள மாதிரி அதை சொல்றதை விட்டுவிட்டு ஒரு விஷயத்துக்கு ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னு சொன்னா கிளிப்புள்ள கூட பேசுது, பேசுமா உயிரினங்கள் மனுஷனை தவிர ஏதாவது பேச முடியுமா? மைனா பேசுது, கிளி பேசுதுன்னு சொன்னா அதையே ஒரு வேலையா எடுத்துக்கொண்டு சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா அது வரத்தான் செய்யும். கிளி ஜோசியம் நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா கிளாஸ் நடத்திருப்பான், 5 வகையா கட்டு வச்சிருப்பான், 5 கலரு. அதான் முதல் எடுத்த கலர் 2வது எடுக்காது, அதனால ஒரே மாதிரி படம் வர்றது இல்ல. இந்த ஓரத்துல பார்டர்ல என்ன செய்வான், சிகப்பு பார்டர், மஞ்சள் பார்டர், பச்சை பார்டர் வச்சிருப்பானா. முதல்ல மஞ்சள் எடுத்துன்னா 2வது சிகப்பு தான் கரெக்டா இப்படி இழுத்து போட்டு சிகப்பு எடுத்துட்டு வரும். அதுதான் விரும்பின படத்தை வச்சிருப்பான். ஒரு கிளிக்கு கூட ட்ரைனிங் கொடுத்து கரெக்டா எடுக்கு, அதையே திருப்பி எடுத்து மேல உள்ள எடுக்க வேண்டியதானே, அதையே மாத்தி எடுக்குது. அப்ப கிளிக்கு அப்ப பகுத்தறிவு, அப்ப கிளியில இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்லிடுவோம். அப்ப கிளி தான் நமக்கு நம்மளோட கரெக்டா எடுத்தது. குழந்தை எடுக்க தெரியாத ஒரு குழந்தைக்கு இப்படி எடுக்க தெரியுமா? கிளிக்கு குழந்தைய விட அறிவு கூட இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்ப இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விதி விலக்கா சின்ன உதாரணங்கள் எல்லாம் ஒரு ஆதாரமாக முடியும். அது மாதிரி ஒண்ணு. அடுத்து என்ன, இப்படி கடத்து என்ன இந்த பரிணாம தத்துவம் என்னன்னு கேட்டா, ஒரு செல் பிராணி இருந்துச்சு, அதுல இருந்து நினைச்சு பல செல்லா இருந்துச்சு. கடல்ல வாழ முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு, உடனே தரைக்கு வந்துச்சு. கடல்ல வாழ முடியாத உணவு கிடைக்காத நிலைமை வந்துச்சா? கடல்ல வந்து அப்படி ஒரு தட்டுப்பாடு வந்துச்சான? கடல்ல உணவு பஞ்சம் வந்துச்சா? அன்னைக்கு இருந்ததை விட கோடான ஜீவன் பெருகி இருக்கு, கடல் உணவு கொடுத்துட்டு இருக்கிறது. அவங்க என்ன காரணம் சொல்றாங்க, கடல்ல உணவு தட்டுப்பாடுன்னு தரையை தேடி உணவு தேடி வந்துச்சுட்டாங்களே. அப்படி ஒரு காலம் உலகத்திலிருந்து உங்க அறிவு ஏற்றுக்கொள்கிறதா? கடல்ல உணவு தட்டுப்பாடு வந்துச்சுன்னா அந்த வெளியேறி வந்துச்சே, அந்த காலத்தில் இருந்ததை விட பல்லாயிரம் கோடி ஜீவன் கடல்ல பெருகி இருக்கா குறைஞ்சிருக்கா? அப்ப அம்புட்டுக்கு உணவு இருக்கத்தானே செய்யுது. அப்ப உணவு கிடைக்காம உணவு தட்டுப்பாடு வந்தோன்னு பூமியை நோக்கி வந்துச்சு. தரையில உணவு தருவதற்கு தரையில என்ன உணவு இருந்துச்சு? ஒரு அளவும் கிடையாத. மனுஷன் உண்டான பிறகு உற்பத்தி ஆக்கின பிறகுதான் உணவுகள்லாம் இருக்கே தவிர தரையில என்ன இருக்கு ஒண்ணும் இருக்காது. தரையில வந்தா மண்ணை தான் திங்கணும். அதுவும் மனுஷன் உற்பத்தி பண்ணி விளைச்சல் பண்ணா தான் உணவுகள் கிடைக்குமே தவிர மற்றபடி இயற்கையாக முட்கள் அந்த மாதிரி புட்பூண்டுகள் முளைக்குமே தவிர அது என்ன உணவை தேடி பூமிக்கு வந்துச்சுங்கிறீங்க? இது ஒரு டார்வின் சொல்லக்கூடிய அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளதா இருக்குதா?
அப்ப உணவு தட்டுப்பாடுக்காக வேண்டி வந்துச்சு அவன் சொல்றான், நம்மளும் கண்ண மூடிட்டு ஏத்தா இது எப்படி பகுத்தறிவாகும்? உணவு தட்டுப்பாடு இன்னைக்கு வரைக்கும் ஏற்படலையே கடல்ல. கடல் தான் பஞ்சம் இல்லாம வாரி வாரி வழங்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப அந்த மாதிரியாக கடலுக்குள்ள இருக்கிற தட்டுப்பாடுனால பூமிக்கு வந்துச்சுன்னு சொல்றீங்க. அதுல முரண்படுறாரு. என்ன செய்யறாரு? முதல்ல பூமிக்கு தான் வந்துச்சுன்னு சொல்றாருல, தரையில தான் நடந்துச்சு. அப்படியே டார்வின் அந்த பல்ட்டி அடிச்சு செய்வார்னா மரத்தில் பறந்து கொண்டு வந்து தரைக்கு பின்னாடி இறங்குனுச்சுங்கிறார். அட முதல்ல ஆரம்பமே தரைங்கிறாரு. அவரே முரண்படுறாரு. ஒரு சொல்லக்கூடிய தத்துவம் வந்து அவர் போட்ட கிளிப்பில் வந்துச்சு ரெண்டுமே. முதல்ல என்ன பண்ணிச்சான், அந்த படம் போட்டு காட்டினாங்கல்ல, அப்படி மீன் மாதிரி இருந்து ஒரு பள்ளி மாதிரி தரைக்கு ஓடிதுன்னு சொல்லுங்க. அப்ப தரை முந்துனதா வானம் ஆகாயத்தில் தொங்குறது முந்துனதான்னு ஒரு முடிவுக்கு வாங்க. ரெண்டையும் நீங்க தான் சொல்றீங்க. டார்வின் என்ன சொல்றாரு, இப்படி பிடிச்சி தொங்கிட்டு இருந்தது, பிறகு நம்ம தரையில் இறங்கி வேட்டையாடினால் என்னன்னு சொல்லி அப்ப தரைக்கு வந்துச்சுன்னு சொல்றீங்கல்ல. அப்ப நீங்க ஆரம்பிக்கும் போது என்னென்று ஆரம்பிச்சீங்க? தரையில தான், கடல்ல கிடைக்காம தரைக்கு தான் வந்துச்சு நீங்க. அப்ப இது முந்தியா அது முந்தியாங்கிறது அவருக்கு கன்ஃபியூஸ் ஆகி போயிட்டாரா இல்லையா? அப்ப தரையிலேருந்து வந்து பறவைக்கு பறக்க போனுச்சா, அல்ல பறவையாக மரங்கள்ல வேட்டையாடி கொண்டு இருந்துச்சா, அல்ல மரங்கள்ல வேட்டையாடி தரைக்கு வந்துச்சா? தரை தானே ஃபர்ஸ்ட்ங்கிறீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் சொல்லும் போது தரையை ஃபர்ஸ்ட்ங்கிறீங்க, அப்புறமேலு மரத்துல தொங்குறது தான் ஃபர்ஸ்ட். எப்படி? அதுவும் டார்வின் தப்பா தான் சொல்லியிருக்கிறார். அது ஒரு விஷயம் இருக்கிறது. அது மாதிரி ஒரு தன்மை அப்படியே கடத்துங்கிறாரு. என்ன கடத்தேன்? இந்த வாள்லாம் உதாரணம் காட்டுறாரு. நமக்கெல்லாம் வாள் ஏன் இல்லை, வீசினா நீட்டிட்டு இருக்குது. வாள் தேவையா இருந்த காலத்தில் வாள் பெருசா இருந்துச்சு, நம்ம அதை பயன்படுத்தாம இருந்தவன அந்த வாள்ல ஒரு 1/2 இன்ச்சு குறைஞ்சிச்சு. உதாரணத்துக்கு தான், 1/2 இன்ச்சுலாம் இல்லை, மைக்ரோ அளவுல சொல்றாம நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு அடி இருந்துச்சுன்னு வைங்களேன் வாள், நம்ம பயன்படுத்தலைன்னு பிள்ளைக்கு என்ன செஞ்சேன், ஒரு 1/2 இன்ச்சு குறைஞ்சிரும். அந்த பிள்ளையும் பயன்படுத்தலன்னு வைங்க, அதனுடைய பிள்ளைக்கெல்லாம் இல்லை, பல தலைமுறை கழிச்சு தான் அது. நான் சொல்றது புரிந்து கொள்வதற்கு உதாரணத்துக்காக வேண்டிய எளிமையா சொல்றேன். அந்த பிள்ளைக்கு ஒரு 1/2 இன்ச்சு குறைஞ்சிச்சு, அந்த பிள்ளைக்கு ஒரு 1/2 இன்ச்சு யூஸ் பண்ணல. இல்ல, வாழை யூஸ் பண்ணிட்டு இருந்தா வாழை இருந்துகிட்டே இருக்கும். நம்ம யூஸ் பண்ணாதனால என்ன இருக்குது, வாழை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்து இப்போ கூட பாருங்க இப்படியான இருக்குங்கிறாரு. அந்த இப்படிக்கான மட்டும் இருக்குது, குறைஞ்சிட்டு வந்துச்சுன்னு சொன்னா அதை மட்டும் பயன்படுத்துறோமா நம்ம? இதை ஒரு ஆதாரம். எத்தனை விஷயங்கள் இப்ப இருக்கும் பின்னாடி கண்டுபிடிப்பான். வாள் மாதிரி ஒண்ணு நீட்டிட்டு இருக்கிறது மனுஷனுக்கு உண்மை. அது இந்த மாதிரி வாளா இருந்து பயன்படுத்தாம போய் அப்புறமேல குறைஞ்சிங்கிறதுக்கு ஒரு அறிவியல் ஆயுது. அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு சில பெரிய தத்துவமெல்லாம் சொல்லுவாரு டார்வின். இந்த ஒட்டைச்சிவிங்க கழுத்து பெருசா இருக்குல்ல, ஏன் பெருசா இருந்துச்சு? அது உணவுகள்லாம் எட்டாத தூரத்தில் இருந்துச்சான். எட்டி முயற்சி பண்ணி பார்த்துச்சான். பார்த்தா என்ன செஞ்சு, அதனால மரபணுல ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சான். அதனுடைய குட்டிக்கு என்ன செஞ்சு, அதனுடைய கழுத்தை கொஞ்சம் 1/2 இன்ச்சு கூண்டுச்சான். அது முயற்சி பண்ணி பார்த்தான் எட்டலண்டு. அப்புறம் என்ன வச்சு, அதுக்கு இந்த குட்டிக்கு ஒரு 1/2 எப்படி பெருசா போச்சு? ஏன்? இதெல்லாம் பெரிய பயங்கர தத்துவங்கிறாரு. இது அறிவா? இது லாஜிக்கா? இது பகுத்தறிவா? அப்படின்னு சொன்னா கங்காரில் வயிறுல ஒரு பை இருக்க, எதுக்கு முயற்சி பண்ணி அந்த பை வந்துச்சு? கங்கார் வந்து அந்த வயிற்றுல ஒரு பை போட்டுக்கிட்டு இருக்குல்ல, அந்த பை வருவதற்காக அது என்ன ட்ரை பண்ணுச்சு? எந்த ஜீவனுக்கு அந்த பை இல்லை. குட்டியை பைக்குள்ள போட்டு பாத்தீங்களா? கங்கார் வந்து குட்டியை சுமந்துகிட்டு இருக்கு. எதுக்காக அவர் ட்ரை பண்ண காரணத்தினால் அதுக்கு பை வந்துச்சு. ஒரு அது 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 தனி படைப்பு. அப்படிதான் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுமே தவிர அது என்னமோ ஒண்ணுக்கு முயற்சி. இன்னும் சொல்ல போனா குரங்குக்கு தான் பை வரணும். குரங்கு தான் தூக்கி பையை வச்சு பிள்ளைய வச்சுட்டு தீருது. குரங்கு பாத்தீங்கன்னா ஆடு மாடெல்லாம் பிள்ளைய கையில தூக்காது. குரங்கு என்ன செய்யும், குட்டியை தூக்கிட்டு தான் தாவும். மரத்து தாவனா கூட இருக்கும். அப்ப குரங்கு இப்படி தலைமுறையா தூக்கிட்டு திரியுது. அதுக்குள்ள ஒரு பை வந்திருக்கானு மனிதன் ட்ரை பண்றானே. மனுஷனுக்கு ஏன் பை வரல? மனுஷன் தன்னுடைய குழந்தைய அணைச்சு வச்சுக்கணும் ட்ரை பண்றான். எத்தனை ஜென்மமா ட்ரை பண்றோம். அப்ப இவன் அவசியமா இருக்கு, இவனுக்கு ஒரு பை தேவையா இருக்குது, கஷ்டப்பட்டு இப்படி செஞ்சுட்டு இருக்கிறானே, இப்படியே ஒரு அமைப்பை உண்டாக்கிட்டு நல்லா இருக்குமே சொல்லி ஒரு பையை தூக்கி போட்டு குழந்தைய கூட ஈஸி தானே, எந்த வேலையும் பாதிக்காது. மனுஷன் கூட லட்சம் ஆண்டுகளாக நம்ம ட்ரை பண்றோமே, குழந்தையை தூக்கி அணைச்சு நமக்கு வரக்கானா குரங்குக்கு வரக்கானா ஒரு முயற்சி பண்ணாத கங்காருக்கு வருதுன்னா இது டார்வின் சொல்ற சரியா? இது அறிவியலான்னு கேட்கிறேன். அறிவியல் இன்னும் சொல்ல போனா டார்வினை பொய்யாக்கி விட்டாங்க. ஒரு எலி சீக்கிரமா வளரக்கூடியதுங்க. வேற ஜீவனை உதாரணத்துக்கு எடுத்தா அது வந்து பொய்யாகி போயிருங்க. எலியை எடுத்தான், எலி சீக்கிரம் நிவர்த்தி செய்யும். அடுத்த தலைமுறையை ஒரு 25 தலைமுறையை நீங்க இப்பவே பார்த்துக்கலாம். நீங்க வேற ஜீவனில் பார்க்க முடியாது. ஒரு ஆட்டுடைய 25 தலைமுறையை பார்க்கும் உங்க பேரன் தான் பார்ப்பான். ஒரு ஆட்டுடைய குட்டியை பார்ப்பீங்க, குட்டியை பார்ப்பீங்க, அதுக்கு நீங்க போய் சேர்ந்துருவீங்க. ஒரு ஆட்டுடைய 20வது பேரனை பார்க்க முடியுமா? உங்களுக்கு முடியாது. எலிக்கு நீங்க பார்க்கலாம். அது பாட்டு வதன்னு மாசம் ஒன்று பேர் தள்ளிக்கிட்டே இருக்கும். அவன் என்ன பண்றான் தெரியுமா? எலியை எடுத்து வாழை வெட்டுறான். வாழை வெட்டினவுன அதனுடைய புள்ளை வளரும்ல, அது 1.5 மாசத்துல அந்த பிள்ளைக்கு வாழை வெட்டுறான். அந்த பிள்ளைக்கும் வாழை வெட்டுறான். தலைமுறையா வெட்டிக்கிட்டு வர்றான். 20 தலைமுறை வெட்டிவிட்டான். பார்த்தா 21வது தலைமுறை அதே மாதிரி வாழோட தான் வருது. ஏன் தேவையில்லை? வெட்டி தானே விடுறீங்க. வெட்டி விட்டால் அது மரபணு அப்படி கடத்தி இருக்குமே. ஆனால் என்ன செய்யணும்? இந்த படங்கள்ல கூட இருக்கா? எதுக்கு படம் போட்டிய? எலி படம். அவர் நிரூபிச்சு காட்டினவர். அந்த விஞ்ஞானி என்ன இருக்காரு, நிரூபிச்சு காட்டியிருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் பொய்.